141வது சங்கீதம். Psalms 141. தயவு செய்து 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 5th verse. 141ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். Let the righteous smite me, it shall be a kindness, and let him reprove me, it shall be an excellent oil, which shall not break my head, for yet my prayer also shall be in their calamity. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி வைக்கிறோம். Our loving Lord, we thank thee in this blessed moment, O Lord. கொண்டிருக்கிற அற்புத கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank thee for all the wondrous work that thou hast done. உம்முடைய ஆச்சரியமான கரங்கள் இந்த 2வது ஆராதனையை பொறுப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. Let thy amazing hand be in the second worship. உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஊழியர்கள் வாயிலே வைத்து அது அக்கினியாகவும் ஊழியர்களை அக்கினி ஜாலையாகவும் மாற்றுகிற கர்த்தருடைய கரம் தயவாய் கிரியை செய்து இங்கேயும் தூரத்திலேயும் தேவனுடைய கிருபையை விளங்க பண்ணும். Let thy words be fire. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. And also thy servants a burning furnace, O Lord, and bless all those who hear this afar off. And தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சங்கீதக்காரன் தன்னுடைய தாவீது ஒரு விருப்பத்தை வெளியே சொல்லுகிறான். The psalmist King David expresses a desire. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், Let the righteous smite me, it shall be a kindness, and let him reprove. அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், It shall be an excellent oil. என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. We shall not break my head. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இதை எழுதின மனுஷன் ஒரு சாதாரண ஒரு வாலிபன் அல்ல. The man who wrote this was not a young person. இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு தலைவன், ராஜாவாக அவன் இருக்கிறான். He was the king of Israel. அந்த தேசத்திலே அவனுக்கு மேலான ஒரு அதிகாரம் இல்லை. No other ruler was above him in that land. யாரையும் கடிந்து கொள்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. He had the authority to exhort anybody. வேண்டுமானால் யாரை கொல்லுவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. Also the power to destroy and kill anyone. அந்த தேசத்தினுடைய சர்வ அதிகாரம் படைத்த ஒரு ராஜா தன்னுடைய தலையை குனிந்து நீதிமான்களுடைய கையிலே கொடுத்து, என் தலையை அவர்கள் குட்டி கடிந்து கொள்ளட்டும். The king who had such powers is bowing down his head and saying, let them smite my head. அது என்னுடைய தலைக்கு எண்ணெயை போல அல்லது நான் பெற்ற அபிஷேகம் போல இருக்கும். It shall be an excellent oil or anointing that I have received on my head. அந்த நாட்களிலே தலைகளிலே எண்ணெய்களை ஊற்றுகிறது ஒரு அபிஷேகத்துக்கு, ஒரு ராஜரீக அபிஷேகத்துக்கு ஒத்தது. Those days they poured oil on the head, signifies the anointing, the royal anointing. அவர்கள் தயவாய் குட்டி கடிந்து கொள்ளுவது என் தலைக்கு ஒரு அபிஷேகமாக இருக்கும். Let them smite me and exhort me, it shall be an anointing on my head. என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை அல்லது வேண்டாம் என்று சொல்லுகிறதில்லை. My head will not refuse, it shall not break it. இந்த சம்பவத்தை வாசிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. While reading this incident, பொதுவாக இன்றைக்குள்ள இளைய தலைமுறைகள், இன்றைக்குள்ள மனிதர்கள் கடிந்து கொள்ளுதல் என்கிறதை விரும்புகிறது இல்லை. The youngsters and the present day generation, they do not want to be reproved. கடிந்து கொள்ளுகிறவர்களை வெறுக்கிறார்கள் அல்லது அலட்சியம் பண்ணுகிறார்கள். They hate such people or despise those who reprove them. கடிந்து கொள்ளுகிறவர்களை பார்த்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். To those who reprove, they say that we know everything. ஆனால் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், If you read the word of God, இந்த கடிந்து கொள்ளுதல் என்று சொல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. Word of God says reproving is a channel of blessing. நீங்கள் ஞானியினுடைய புஸ்தகத்திலே மாத்திரம் வாசிப்பீர்களானால், If you read the book of நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம்
Proverbs 13, தயவு செய்து 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 18th புத்திமதிகளை verse. தள்ளுகிறவன் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் தரித்திரத்தையும், புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். லட்சியம் அடைவான். கடிந்து கொள்ளுகளை கவனித்து கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். ஒரு கனமுள்ளவனாக ஒரு பிள்ளை மாற வேண்டுமானால், ஒரு வாலிபன் மாற வேண்டுமானால், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கனமுள்ளவன் என்ற ஒரு பெயரை கனத்துக்குரியவனாய் வரணுமானா, அவன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய சுபாவம் என்னவென்றால், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்க வேண்டும். A child or a young person has got to be honored. He has got to give room to reproval. நீங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Proverbs மூடன் 15, தன் தகப்பன் 55. புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் தன் தகப்பனுடைய புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. A fool despiseth his father's instruction, but he that regardeth reproof is prudent. இந்த கடிந்து கொள்ளுகிறவர்களை பார்த்து பிள்ளைகளே சொல்லுகிறாள், தாய் கொஞ்சம் கடிஞ்சிட்டா போதும், சும்மா இரு, உனக்கு வேற வேலையே இல்லை. So if a mother reproves a child, the child says, enough, stop it. You don't கடிந்து have any other work." கொள்ளுகிறவர்களை வெறுக்கிறார்கள். His children hate such people. பெற்றோரை வெறுக்கிறார்கள். They hate the parents, கடிந்து கொள்ளுகிறவர்களை பார்த்து அவர் அலட்சியம் பண்ணுகிறார். and they despise all those who try to reprove them or correct them. ஆனால் இந்த ஞானி சொல்லுகிறான், But this wise man says, எந்த மனுஷன் ஞானி என்று சொன்னால், which man is a கடிந்து கொள்ளுதலை ஒரு மனுஷன் கவனித்து வாழ்க்கை நடத்துவானால் அவன்தான் விவேகி, அவன்தான் ஞானவான். if one is careful regarding the reproval, he alone is wise. 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Proverbs 15:31. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஞானி இடத்துல இருக்கு. The ear that I hear the reproof of life abideth among the wise. நம்முடைய காது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். Our ears would hear everything. ஆனால் ஞானியினுடைய காது எதை கேட்கிறது என்று கேட்டால், Wise, the ear of the கடிந்து wise, கொள்ளுதல், வார்னிங், கடிந்து கொள்ளுதலை கேட்கிற காது ஞானிகளிடத்திலே தங்கும். the ear that heareth the reproof of warning shall abide நீங்கள் amidst the நீதிமொழிகள் wise. 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Proverbs 15:32. நீதிமொழிகள் 15:32 வாசித்தால், புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை தன் வெறுக்கிறான். ஆத்துமாவையே வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். அல்லேலூயா. He that refuseth instruction despiseth his யாருக்கெல்லாம் own soul. ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் புத்தி வேணும், All those who need யாரெல்லாம் wisdom, கனம் அடையணும் all those who அப்படின்னு need honor, விரும்புறீங்களோ those who desire honor அவங்க and wisdom, எல்லாரும் எதுக்கு செவி கொடுக்கணும்? to what they should give ear. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் அடைவான். He that giveth ear to reproof shall receive wisdom. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. நீங்கள் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Proverbs 27:5. நீதிமொழிகள் 27:5 வாசிங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையாய் ஒருத்தன் கடிந்து கொண்டால் எது நல்லது? Open rebuke is better than secret சிநேகம் love. நல்லதா, கடிந்து கொள்றது நல்லதா? Whether love is great or rebuking is better. நம்ம விரும்புமா? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இதெல்லாம் இந்த வசனம் That won't suit us. இந்த வசனம் யாருக்கு ஒத்து வராது? These words become- மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறது நல்லது. Open rebuke is better than secret love. இன்னொரு வசனத்தை வாசிங்க. One more word. 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, Proverbs 28:23. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் முடிவு அங்கீகாரம் ஒன்று பெறுவான். இருக்கு. He that ஒரு rebuketh a காரியத்துக்கு முடிவு இருக்கு. man, there is an end for a matter. அந்த முடிவில் அங்கீகாரம் பெற போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, Who gets the acknowledgement? முகஸ்துதி பண்ணி உன்னை வாழ்த்தி உன்னை குளில தள்ளினவன் இல்ல, உன்னை கடிஞ்சு கொண்டு ஞானி ஆக்கினவன் தான் அங்கீகாரம் பெறுவான். Not those who flatter you and throw you into the pit. Those who rebuke you,
through them you become wise. பிள்ளைகளே, உங்களை கடிந்து கொள்ளுகிற பெற்றோர் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஒரு ஞானியாக்க கடிந்து கொள்ளுகிறார்கள். Children who have parents who exhort you or warn you, you are உங்கள் blessed. பெற்றோருடைய கடிந்து கொள்ளுதலை நீங்கள் கவனித்து கேட்பீர்களானால் நீங்கள் விவேகிகளாக, ஞானிகளாக, கனம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். If you hear the reproval of your parents, you will be honored, you will have wisdom, you will be intelligent. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. இன்னைக்கு சமுதாய சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணம் கடிந்து கொள்ளுதல் இல்லாததினாலே. The reason that the society has gone back is because of no reproval. பெற்றோரும் கடிந்து கொள்ளுகிறதில்லை. Parents do not reprove them. கடிந்து கொள்ளுகிற உபாத்தியாயரையும் கடிந்து கொள்ள விடுகிறதில்லை. They don't allow the teacher தங்களுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்வதற்கு பெற்றோர் அனுமதிக்கிறது இல்லை. The parents do not allow the teacher to exhort the children. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு பெரும் முக்கிய காரணம் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கப்படுவதினாலேயே. The reason that the society is lacking behind, it's because they hate reproval. ஞானமற்றவர்களாக, கனமற்றவர்களாக, விவேகமற்றவர்களாக தலைமுறைகள் வாழுவதனுடைய காரணம் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறதினாலே. Without wisdom, without honor, without intelligence, these people come up. It is because they hate reproof. என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் எங்க இருக்குன்னா பைபிள்ல தான் இருக்கு. You know, there is a solution in the word of God for இந்த everything. வேத வசனத்தின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையுமானால், ஒரு குடும்பம் அமையுமானால், அது அசைக்கப்பட முடியாத ஒரு குடும்பமாக இருக்கும். If a man's life can be compared to the word of God or a family, நம்முடைய it cannot புத்தியின் be- மேலேயோ, நம்முடைய அறிவின் மேலேயோ, நம்முடைய அனுபவத்தின் மேலேயோ நம்முடைய வாழ்க்கை கட்டாதபடி வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்படுமானால் அது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டது. Not because of wisdom or intelligence, but because of the word of God. If he is building his family would be blessed. இந்த கடிந்து கொள்ளுதலுடைய மேன்மையை இந்த மனுஷன் அறிந்திருந்தார். This man knew the excellency of reproving. தான் ஒரு பெரிய பதவிக்கு வந்து விட்டாலும், Though he has come to a great state, ஒரு தாழ்மையான நிலைமையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டாலும், from a lower state he has come to a higher state. அவர் தலை எதை தேடினது என்று கேட்டால், What about he said? What is தன்னை it? குட்டுகிற தலையை கையை தேடியது. It is searching a hand that can smite his head. தன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கையை அல்ல, Not a hand that would bless him. தன்னை குட்டி, One that தன்னை smites his திருத்தி, head. One that தன்னை reproves him. கடிந்து கொள்ளுகிற One that exalts him. கையை அவனுடைய கரம் விரும்பினது. He desires a hand that would do அவன் such things. ஜெபித்தது மாத்திரம் அல்ல, Not only did he pray, அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய புத்தியினத்தினாலே ஒரு தவறான காரியத்தை துணிகரமாய் செய்து in விட்டார். his life, because of his folly, he committed a sin in a bold அந்த manner. காரியத்தை தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய அதிகாரத்தினாலே மிக நேர்த்தியாக மூடியும் விட்டார். Through his wisdom and authority, so beautifully he covered up the matter. ஒரு கொலையை இயற்கையாகவே நடந்தது போல சொல்லி அதை அழகாக மறைத்து விட்டார். He brought about the death as a natural death and covered it. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாகிய நாத்தானை தேவன் அழைத்து தாவீது பக்கத்திலே அனுப்பினார். God called an ordinary man, Nathan by name, and he was sent to David. அந்த மனுஷன் வந்து சொன்னான், நீயே அந்த மனுஷன், And that prophet came and told him, "You are நீதான் that அந்த man. மனுஷன். You are that man." அவன் கடிந்து கொண்ட பொழுது When he was reproved, இவன் கையிலே அதிகாரம் இருந்தது, he had the authority in his இவன் hand. கையிலே வல்லமை He had இருந்தது. the power in his hand. இந்த மனுஷனை அழித்து அந்த இடத்தை அவன் மூடி இருக்கலாம். He could have destroyed him once and for all. ஏனால் எல்லா ராஜாக்களும் அதைத்தான் செய்தார்கள். That is what all the kings did. நீங்கள் ஏராளமான ராஜாக்களுடைய சம்பவங்களை வாசித்தீர்களானால், If you read about the history of the kings, தன்னை கடிந்து கொண்டவர்களை கொன்று போட்டார்கள். they killed all those people who reproved them. என்னை கடிந்து கொள்வதற்கு நீ யார் என்று கேட்டார்கள். Who are you to reprove me? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று Who gave கேட்டார்கள். you the authority to warn அந்த me? கடிந்து கொள்ளுதலை வெறுத்தார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். They hated warning and despised ஆனால் it. தாவீது அலட்சியம் பண்ணல. But David never despised ஒரு it. சாதாரண மனுஷன் தன் தலை மேல குட்டி, நீதான் அந்த மனுஷன் என்று சொன்ன பொழுது When an ordinary man smote him and said, "You are that man," சாஷ்டாங்கமாய் விழுந்து he fell அதை down flat அங்கீகரித்தான். and he accepted his mistake. நான் பாவம் செய்துட்டேன்னு சொன்னான். He said, "Lo, I have sinned." அதனாலே இன்றைக்கு அவனை யாரும் குறைவாக நினைக்கிறதில்லை. None of them despise him today. அவன் இந்த கடிந்து கொள்ளுதல் தான்
அந்த மனுஷனை கனத்துக்குரியவனாய் மாற்றிட்டு Even that reproval made him a man of honor. அந்த கடிந்து கொள்ளுதல் தான் அவனை விவேகியாக மாற்றிட்டு That reproval made him wise. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகும். the name of God. இன்னைக்கு நீங்கள் யாருமே தாவீதை அற்பமாய் எண்ணுகிறதில்லை. None of you count David to be யாருமே someone. அவனை கனவீனமா நினைக்கிறதில்லை. You do not despise அவன் David. பாவம் செய்தவன், He is the one who sinned. அவன் குற்றம் செய்தவன். He had a mistake in him. ஆனாலும் Yet, அந்த குற்றத்தின் நடுவிலே தன்னுடைய தலையை கடிந்து கொள்ளுதலுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான். amidst that mistake, he bowed down his head that he may be smitten. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, Where God says, ஒருவன் தன்னுடைய தலையை நிச்சயமாய் கொடுப்பானால் one would bow down his head and அவன் give. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். He is a blessed man. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். He who covers his sin shall not prosper. நான் சொல்லுவேன், இந்த மனுஷன் குற்றத்துக்கு ஒப்பு கொடுத்தார். I tell you, this man gave himself. நாம as ஞானவான்களாய் மாற வேண்டுமானால், If we ought to be wise, நாம் கனத்துக்குரியவர்களாய் மாற if we ought to வேண்டுமானால், be honorable, நாம் விவேகிகளாய் மாற we ought to வேண்டும். be intelligent. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்து எவ்வளவு உயர்த்தி நம்ம எவ்வளவு மேலே கொண்டு போனாலும் நமக்கு தலையை குட்டுகிற ஒருவர் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். To what extent the Lord may lift up if we are able to bow down the head to those who smite us. We are உங்களை blessed. நேசிக்கிறவர்களை காட்டிலும் உங்கள் தலைகளை குட்டுகிறவர்களை தேடுங்கள். More than those who love you, search people who could smite you on your உங்கள் head. தலையை குட்டுகிறவர்களை கனப்படுத்துங்கள். Honor those who are able to smite you on the head. உங்கள் தலையை குட்டுகிறவர்களே உங்கள் வருங்கால வாழ்க்கைக்கு பெரும் நன்மைகளை கொண்டு வர போகிறார்கள் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். You ought to believe those who smite you will bring about goodness in your life. ஏனென்றால் You know why? கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். You read in the word of God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் Proverbs 5. தயவு செய்து 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read from verse 11. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். முடிவிலே உன் மாம்சமும் முடிவிலே எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? Oh, there's an end for all. லாஸ்ட், ஃபைனல். எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் ஒன்னு இருக்கு. There is an end for all. முடிவிலே உன்னுடைய மாமிசமும் உன் உன் சரீரமும் உருவு அழியும் போது நீ துக்கித்து நீ என்ன செய்வானா? துக்கப்படுவ. Oh, when your flesh and body is consumed, உன் you will முடிவு grieve. உனக்கு சந்தோஷமாயிராது. Your end would not be உன் happy. முடிவு உனக்கு மகிழ்ச்சியாயிராது. Your end would not be உன் joyful. முடிவு உனக்கு கனமாயிராது. Your end would not be உன் முடிவு honorable. உனக்கு ஆசீர்வாதமாயிராது. Your end would not be a blessing. முடிவு என்ன செய்யும்னு கேட்டா, What about your end? முடிவிலே உன்னுடைய சரீரம் உருவு அழியும் போது நீ துக்கப்பட்டு, When your body consumes, you would ஐயோ mourn. ஐயோ போதகருடைய போதகத்தை நான் வெறுத்தேன். போதகத்தை நான் வெறுத்தேன். அப்ப போதகத்தை கேளாதவன் இல்ல, போதகத்தை கேட்டு போதகத்தை வெறுத்தவன். He heard the instruction and hated the instruction. போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் கலங்க அலட்சியம் பண்ணினதே. கடிந்து கொள்ளுதலை என்னுடைய மனம். அலட்சியம் அப்ப இவன் பண்ணினதே. கடிந்து கொள்ளப்படாதவன் இல்ல, இவனுடைய செழுமையான காலங்கள், நல்ல காலங்கள், இந்த காலங்களிலே அவர்களை கடிந்து கொள்ளுவதற்கு யாரோ இருந்திருக்கிறார்கள். There was somebody to reprove him when he prospered and flourished. வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை என்னுடைய மனம் அலட்சியம் பண்ணது. போயா தெரியும் எனக்கு. My heart reproved despised those who reproved me. இன்னைக்கு பெற்றோரை பார்த்து பிள்ளைங்க, அப்பா படிச்சிருக்க மாட்டாரு, அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க. Father would not have been educated. அவரு Neither the mother. எங்கேயாவது 4 வீட்டுல பிச்சை எடுத்தா இதை படிக்க வச்சிருவாரு. படிச்ச உடனே சொல்ல, உனக்கு ஒண்ணும் தெரியாது போ. Somehow they would have begged and educated him. They would say, இன்னைக்கு பிள்ளைகள் ரொம்ப சர்வ சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை, உனக்கு ஒண்ணும் தெரியாது போ. very easily the children say, you know nothing, get lost. உங்களுக்கு எல்லாம் தெரியும். We know everything. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, What about the word of God? அவன் கடைசில துக்கப்படுற நாள் வரும்போது, There's a day when he would come and grieve. கடிந்து கொள்ளுதலை நான் வெறுத்தேன். How much have I hated instruction? என் போதகரின் சொல்லை என் நான் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் எனக்கு பண்ணினவர்களுக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என்னுடைய செவியை சாயாமலும் போனேன். I have not obeyed the voice of my teachers. சபைக்குள்ளும் இப்ப சங்கத்துக்குள்ளும் யாரா மாறிட்டேன்னு கேட்டீங்கன்னா, Oh, what have I become? சபைக்குள்ள, அப்ப இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபைக்குள்ள இருந்தவன், ஒரு சங்கத்துக்குள்ள இருந்தவன், He was in the church, he was in the நல்ல society, நிலைமையில இருந்தவன், he was in a good state. போதகருடைய ஆலோசனையை கேட்டவன்,
He அங்க heard the அநேகர் instruction. கடிந்து கொள்ளுதலை கேட்டவன் He heard the reproof. அதை எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணினதுனால Since he despised all of முடிவு them, என்னவாச்சுன்னு you know கேட்டீங்கன்னா what about the end? துக்கமா முடிஞ்சு போச்சு. His end was in sorrow. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, That's why the Lord said, இந்த ஜனங்கள் ஞானம் அடைந்து தங்களுடைய முடிவை சிந்தித்தால் நலமாய் it would இருக்கும். be better if they observe wisdom and think of their பிரதர், end. வாழ்க்கை எப்படி துவங்குறோம்ங்கிறது முக்கியம் இல்ல, Not how we இப்ப start our life. வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது முக்கியம் இல்ல, Not as to how we run the இதே race now. மாதிரி ஓடுனா இதனுடைய முடிவு என்னங்கிறது தான் முக்கியம். If you run likewise, what about the end? That is ஒரு important. காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு காரியத்தினுடைய முடிவு நல்லது. More than the beginning, the end of a matter is good. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். The beginning may be poor, but the end has got to be full துவக்கம் of blessing. துக்கமாய் இருந்தாலும் முடிவு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். The beginning may be sorrowful, but the end should be துவக்கத்தை happy. பற்றி யாரும் கவலைப்படுகிறது இல்லை. Nobody bothers about the பட் beginning. நீ எப்படி முடிக்க போகிறாய்? How are you going to end it? முடிவு என்ன? What about the end? வாழ்க்கை மனிதர்கள் எதை நோக்குகிறார்கள் கேட்டால் முடிவை பாரு. The mankind looks at the end. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. Look at the upright and look at the அவனுடைய faithful. முடிவு பீஸ். His end is full of peace. முடிவை பார்த்துக்கிட்டே இருப்பா. யாரு எப்படி யாரு முடிய போறாங்கிறத பார்த்துட்டு. Look at the end of a man. ஆனா இங்க ஒரு மனுஷன் முடிறான். But here, ஆலோசனை கேட்கல, he never heard the instructions. போதகருடைய சொல்ல கேட்கல, He never heard the teachers. கடிந்து கொள்ளுதலை கேட்கல, He never heard the reproof. எதையுமே He கேட்காம never heard anything. எல்லாத்தையும் தள்ளிட்டு போகுது. He despised everything. முடிவு துக்கமா போயிடுச்சு. His end was sorrowful. இப்ப அழுறான். Now he is weak. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் பேர் கெட்டு போயிடுச்சு. His name has been spoiled in the congregation. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, நீதிமொழிகள் 29:1 Proverbs 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் உதவியின்றி சகாயமின்றி, உதவியின்றி, சகாயம் சொன்னா உதவி கிடைக்காம சடுதியாய் நாசம். he that hardeneth his neck shall suddenly be destroyed. நாசம் That எப்படி too வரணும் without கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனை அடிக்கடி கடிந்து கொண்டாங்க. He was reproved. கடிந்து கொள்கிற வார்த்தைகளை பேசினாங்க. They spoke words of அவன் reproof. பிடரி என்று சொன்னால் தலையை வந்து கடினப்படுத்தினான். His neck, or he hardened his head. முடிவு என்னன்னு You கேட்டீங்கன்னா, know what about the end? ஒரு நாள் உதவி தேவையான வேளையிலே When he wanted help, உதவி கிடைக்காமல் he never got help. அவனுடைய முடிவு சடுதியா வந்துடுச்சு. His end was sudden. நோ ஹெல்ப். There wasn't any help. எங்கிருந்து ஹெல்ப் வரல, Nobody to help. எங்கிருந்து உதவி வரல, No help from முடிவு no. சடுதியா வந்துடுச்சு. His end came sudden. உதவி செய்வங்க உதவி செய்ய முடியல. There was none to help him out. அதனால தான் ஞானி சொன்னான், That's why the wise man says, கடிந்து கொள்ளுதல தள்ளிராதப்பா, do not hate reproof. இத கவனிச்சு நட. You ought to give ear and நான் listen. யோசித்து பார்த்தேன், I considered, இந்த கடிந்து கொள்ளுதலை என் தலை அலட்சியம் பண்ணுவதில்லை. the reproval will not despise my head. என் தலையில குட்டட்டும். Let him smite my head. ஏன் அவன் அந்த உறுப்பை அவன் என்ன குட்டட்டும் சொல்லல, என்ன அடிக்கட்டும் Not சொல்லல. that he should beat him. ஏன்னா நம்ம தண்டனை கொடுக்கிற இடம் வந்து நிறைய இடம் இருக்கு. Place நீங்க உங்க where பிள்ளைகளுக்கு they எங்க define- சில வேளை அண்ணா முட்டு கீழே அடிறான்னு Or சிலர் we சொல்லுவாங்க, ask them to smite below the knees. எங்க அடிப்பீங்க? Where will you hit your child? டீச்சர் சொல்லுவாங்க, இப்ப கை நட்டுறா, கை நட்டு, Jesus asked them to stretch their hand. கையை நட்டி 4 அடி அடி. Then they scale them. சில வேளைகள்ல முதுகுல அடிப்பாங்க, நம்ம At times at the back. காலில் அடிப்பாங்க. At times ஆனா at இவன் the எங்க feet. அடிக்கணுமா? Where this man has got to be hit. தாவீது எங்க அடிக்கணுமா? What about David? தலையில அடிக்கணுமா? Come on, you smite my head. எனக்கு யோசிச்சு பார்த்தீங்க, தலையை குளிச்சு கொடுங்க, அடிக்குங்க, தலையில அடிக்குங்க. So he was bowing his head and சரியா asking செம them to, குட்டு குட்டுங்க. so come on, smite குட்டி him. கொஞ்சம் குனிய வைங்க. No, let him ஏன் bow. அவன் தலையை கொடுத்தான்? Why he gave his head? ஏன்னா நம்முடைய சரீரத்துல தலைதாங்க பிரதானமானது. Because our head plays an important role in இந்த our body. தலை மாத்திரம் நம்ம யோசித்து பாருங்க, நம்ம எல்லாரும் தலையை அப்படி எடுத்து நம்ம யாரா இருப்போம்? Consider if we remove our head. தலை மாத்திரம் இல்லைன்னா நம்ம யாருங்க? If we do not have a head, what about us? பாருங்க, ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, So you go to look at a ஒரு girl மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, or at a அவர் boy. போட்டுக்க சூட்டை பாப்பீங்க, Would you look at the suit அவ that கட்டிருக்கிற புடவைய பாப்பீங்க, or the saree that she's wearing? என்ன பனாரஸ் கட்டிருக்கான்னு பாப்பீங்க. Or what about the silk? பொண்ணு நல்ல அழகா கச்சிதமா இருக்காயா, எழுத்தைய பார்த்துட்டு வந்தீங்க, Whether the girl is beautiful to look at? முகத்தை தானே பாத்தீங்க, You would look at the மாப்பிள்ளைக்கு என்னத்தை face. பாத்தீங்க, What about the முகத்தை தானே like, பாத்தீங்க. you would look at his face. அப்போ அவனுடைய அழகு
His அவனுடைய sweetness. ஹோல் பாடியை அழகுள்ளதா மாத்துறது ஃபேஸ். It's the face that sweetens his body. ஆண்டவர் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவங்க துக்கமா இருக்கிறாங்கன்னு எதை வச்சு சொன்னார்னா, How did Jesus say that they were sorrowful? Just அவங்க முகம் by looking at the அவங்க face. துக்கமா காட்டிடுச்சு. the face showed that they were sorrowful. இன்னைக்கு இவர் ரொம்ப கோவமா இருக்காருன்னு காட்டுறது என்னதான்? What shows his anger? உங்க முகம்தான். It's just your face. இன்னைக்கு ஐயா ரொம்ப குஷியா இருக்காரு சொல்றதுக்கு முகம்தான். Gentleman is very happy. It's his face. உங்களை முழுவதும் காட்டி கொடுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபேஸ். It's your face which gives you away. உங்களுடைய தலை, Your head. உங்க தலை மாத்திரம் இல்லைன்னா You do not have it. இதனால உங்க அழகையும் சொல்ல முடியாது. cannot நீங்க describe your எப்படி beauty. சொல்ல முடியாது? You can't say anything. தமிழ்ல சொல்ற பேரை நான் சொல்ல விரும்பல. இது வெறும் ஹோல் பாடி, வெறும் பாடி. It's சவம். just a dead தலை body. இல்லைன்னா இது சவம். It's just a dead body. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா If you read the word of God, ஆசீர்வாதங்களை கூட தேவன் வேற எதுலயுமே கொடுக்கல, தலையில வச்சிருக்காரு. God has not given the blessings anywhere, just on your head. ஆகையினாலே தான் Therefore, தாவீது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த தலையின் மேல ஊற்றுவதற்கு இந்த தலையில குட்டி இந்த தலையில உள்ள தடைகளை அகற்றுறதுக்கு அவன் ஜெபம் பண்ணான். Therefore, David bowed his head and gave his head to be smitten, that he may be blessed by God. என் தலை எப்படிப்பட்ட தலையா இருக்கணும்? How about my head? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குறதுக்குள்ள தலையா இருக்கணும். The head should be worthy to receive the blessings of God. நான் இன்றைக்கு வேகமாக இந்த தலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற மிக முக்கியமான 3 காரியங்களை நான் சொல்லுவேன். I would like to highlight 3 factors that God has kept in the எல்லாம் head. உங்களுக்கு ரொம்ப தெரிந்த அனுபவமுள்ள வசனங்கள் தான். These verses are கர்த்தர் known எனக்கு to அதுல all. ஒரு புதிய ஒரு ஆள்கிட்ட தந்தார். God has given a new revelation to me. பொதுவாக நாம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் Isaiah 10வது வசனம் எல்லாரும் தெரியும், வாசிங்க. 35:10. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்கும்? What about the everlasting யாருடைய joy? தலைமையில? On whose head will it be? அவர்கள் யாரு? Whose head? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். Those who are ransomed of the Lord or redeemed of the அவர்கள் Lord, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெறுவார்கள், அடைவார்கள், they shall obtain பெறுவார்கள். joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? What about sorrow and sighing? ஓடியே போயிடும். It என்ன shall செய்யும்? flee away. என்ன செய்யுமா? What about? தங்காதான் நம்மகிட்ட ஓடியே போயிடும். அப்ப அதுக்கு அங்க இருந்துச்சு. It shall run away. Earlier it was there. வேதம் சொல்லுது, ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன் Man born of woman வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். is full of sorrow and agony. இவன் சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு வழி என்ன? What about the way to remove his sorrow? நம்முடைய சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு வழி என்ன? சஞ்சலம் ஓடியே போயிருமா? What about the way to remove our எப்ப sorrow? ஓடி போயிரும்? When would it remove? தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி வரும் பொழுது வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளுகிறது. When an everlasting joy comes upon the இந்த head, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் போது When you receive சொல்லாமலே joy and gladness, சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போயிரும். automatically அது உங்ககிட்ட sorrow- இருக்காது, ஓடிரும். sorrow and sighing shall flee away. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். All of us have been saved. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாரும் மீட்கப்பட்டவர். All of us have been redeemed. மீட்கப்பட்டவங்க எல்லாம் கையை வைத்து அலையிலே சொல்லுங்க. Those who have been redeemed, lift your hands and say hallelujah. மீட்கப்பட்டவங்க எல்லாம் என்ன அடையணும்? What they ought to attain? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையணும். அது நமக்குள்ள பாக்கியம். They ought to receive everlasting joy and happiness. மீட்கப்பட்டவங்களை விட்டுட்டு சஞ்சலமும் தவிப்பும் விட்டா போதுன்னு ஓடிரணும். So those who are redeemed, we find sorrow அது and நம்ம sighing. இருக்க We would கூடாது, live. இருக்க முடியாது. It cannot abide in us. இது ஓடணுமானா, If it ought to run, இந்த சஞ்சலமும் தவிப்புள்ள பிசாசு ஓடணுமானா the devil ஜெபம் brings பண்ணா sorrow. ஓடாது. It's not enough. if you பாஸ்டர் pray. வந்து கை வச்சா ஓடாது. If pastor comes உபவாசம் பண்ணா ஓடாது. If you take fasting, it இது won't எப்படி run. ஓடும்னு கேட்டீங்கன்னா, How would it run? இந்த பேய்க்கு ஒரு நாள் தெரியும், நம்மளை சஞ்சலப்படுத்தி இருந்த பேய், நம்மளை வந்து வேதனைப்படுத்திய பேய்க்கு ஒண்ணு தெரியும், தலை மேல ஒண்ணு வந்து இறங்கிடுச்சு. The devil knows the one that brings the sorrow. Something தலை is மேல sent to என்ன the head. வந்துச்சுன்னா, What has come on the head? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Everlasting joy will be upon the head. சஞ்சலமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். They shall receive joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும்
ஓடியே. sorrow and sighing shall இது flee. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் வைத்திருக்கிற blessing, ஆசீர்வாதம். It's a blessing kept by the Lord for those who are redeemed by God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. மீட்பு என்றால் என்ன? What do you mean by redemption? எதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும்? From what have we got to be நல்லா redeemed? கவனிங்க. ஏன் இந்த தலையின் மேல ஆண்டவர் மகிழ்ச்சியை கொண்டாரு? Why God brings about the joy in the head? இந்த தலை மீட்கப்படாதவன் தலை மேல என்ன இருக்குங்கிறத நீங்க முதலாவது கண்டுக்கணும். Those whose head has not been redeemed. What is that? ரட்சிக்கப்படாதவனுடைய தலை எப்படிப்பட்ட தலை? What about the man, the head of the man who has not been அவர் saved? எவ்வளவு பணக்காரரா இருக்கலாம், எவ்வளவு Maybe he may be படிச்சவரா very இருக்கலாம், rich. எவ்வளவு இருக்கலாம். Much educated. ஆனா அவர் தலை மேல ஒரு காரியம் இருக்கு. Something is there on his head. என்ன காரியம்னா? What is it? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் First தயவு செய்து 44ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Second chapter verse 44. பின்னும் ராஜா சீமேயை பார்த்து, சீமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் நீ செய்தது உன் மனதுக்கு தெரிந்ததுமாகிய எல்லா பொல்லாப்பையும் எல்லா பொல்லாப்பு எங்க இருக்கு? Where is the wickedness உன் of தலை மேல man? இருக்கு. நல்லா கவனிங்க. It is upon his head. உனக்கு தெரிஞ்சது, What you knew, உன் மனசுக்கு தெரியும். your heart knew. நீ செய்தது, What you did, நீ செய்ததும் உனக்கு தெரிந்ததுமாகிய பொல்லாப்பு எங்க வரும்? all the wickedness that you have உன் done. தலை மேலேயே வரும். அப்ப மீட்கப்படாதவன் தலை மேல என்ன இருக்குன்னா, What about the one அவன் who has not செய்தது, what he has அவனுக்கு தெரிந்தது. what he has known? இந்த பொல்லாப்பு ஒரு ரட்சிக்கப்படாதவன் அல்லது மீட்கப்படாதவன் தலையின் மேல இருக்கு. One who has not been அது redeemed, அவனை விட்டு போகாது. it is there on his head. It will அவன் not leave. தலையின் மேலே அது திரும்பும். It will come back on his head. நான் சொல்லுவேன், இப்ப தலை மீட்கப்படணும். Now the head has got to be அது redeemed. மாத்திரம் இல்ல, Not only that, நீங்கள் 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Acts 18:6. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி பவுல் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்களுடைய தலையின் மேல் இருக்கும். தலை மேல என்ன இருக்கு? Now Paul says, நீ செய்த பொல்லாப்பு, all the evil, உன்னுடைய இரத்த பழி and the blood. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Say glory be to the name of God. நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய கொண்டு வந்த போது brought Jesus to be crucified on the அவங்க cross. என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name உண்டாவதா? of God. இந்த பழி யார் மேல இருக்கட்டும்? Let this blame எங்க மேல இருக்கட்டும். be upon us. எங்க சந்ததிகள் மேல இருக்கட்டும். Let it be on my generation. எங்க மேல இருக்கட்டும், வரட்டும். ரத்த பழி. Let the curse அப்ப நான் சொல்வேன், I would say, பொல்லாப்பு ஒரு ரட்சிக்கப்படாத தலை மேல இருக்கு. அவன் செய்த பொல்லாப்பு, wickedness is there on the head அவன் who has அறிந்த not been saved. பொல்லாப்பு தலை மேல இருக்கு. So the wickedness that he knew is there நான் on his head. சொல்லுவேன், அவனுடைய ரத்த பழிகள் அவன் தலை மேல இருக்கு. His blood would be required on his ரத்த head. பழி கொண்டு வந்த சாபங்கள் அவன் தலை மேல இருக்கு. The curse that brought about the plague is there on ஆகையினாலே the head. தேவன் இவனுடைய தலையை மீட்பதற்கு, To redeem இவன் his தலையை ஆசீர்வாதத்தால் நிறைக்கிறதுக்கு To fill his head with என்ன blessings. வச்சார்னு What has கேட்டீங்கன்னா, he kept? தலையை மீட்கிறதுக்கு ஒரு மீட்பை வச்சார். He has kept a redemption to redeem the head. இந்த தலை மீட்கப்படாமல் இந்த தலையிலே ஆசீர்வாதம் இறங்க முடியாது. Without the head being redeemed, the blessing cannot come. ஆகையினாலே இந்த தலையை மீட்கிறதுக்கு தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார். To redeem the head, God had kept a law in the Old Testament. நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஐயும் 22ஐயும் நீங்கள் வாசிப்பீர்களானால், Leviticus 14. அதின் தலைமேல் ஆரோன் அந்த ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும். ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து You have to bring a heifer. அதனுடைய தலையின் மேல் ஆரோன் தன்னுடைய 2 கைகளையும் அதனுடைய தலையின் மேல் வைத்து, அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவின் மேல் சுமத்தணும். So all this has got to be born on the head of the goat or calf, the sins and all that. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. You ought to hear me. அக்கிரமம், This iniquity, பாவம், sin, மீறுதல்,
transgression, எல்லாத்தையும் everything. ஆரோன் ஆட்டு தலைமையில கை வைக்கிறான். Aaron has got to bring it upon the தலைமையில head of கை the goat. வச்சு என் அக்கிரமம், My iniquity, என் பாவம், my sin, என்னுடைய மீறுதல், my transgression, என்னுடைய சாபம் my curse. எல்லாத்தையும் இந்த தலைமையில சுமத்துறேன். So everything the head of the goat has got to bear ஆட்டு it. தலைமையில சுமத்துனா After bearing, keeping it இந்த on, ஆடு அதை சுமந்து கொண்டு எதுல சுமக்குது? முதுகுல இல்ல. the goat is bearing all the முதுகுல iniquity. சுமக்கல. Not ஆடு in the எங்க back. சுமக்கும்? Where? முதுகுல சுமக்கும். It will ஒரு bear on. ஆட்டுக்கு மேல நீங்க பொதி ஏத்தனா யாரும் தலைமையில ஏத்த மாட்டாங்க, முதுகுல சுமப்பாங்க. They'll keep the ஆனால் burden on the back. இந்த ஆடு அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதல்களையும் தலையிலே சுமந்து கொண்டு இந்த பாவத்தை தூக்கிட்டே போகுது. So we find this goat bearing the transgression, the sin, and all the wickedness on his head and bearing it. இவன் சொல்றான், உன் பாவம் எல்லாம் சுமக்கப்பட்டாச்சுப்பா, So your sins have உன் been. தலையை விட்டு போயிடுச்சு. It has எப்படி left your போயிடுச்சு? உன் கை வச்சு உன் பாவத்தெல்லாம் என்னென்ன பாவத்தை சுமத்தினியோ, Whatever sin என்னென்ன பாவத்தை அது மேல வச்சியோ, Whatever sin you kept on it, எல்லாத்தையும் சுமந்து போயிடுச்சு. it has carried it இது away. பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம். This is the law of the Old Testament. இதே பிரமாணத்தை என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். We find the same law being brought about யோவான் by the Lamb of God. அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Behold, the Lamb of God which taketh away the sin of the world. அப்ப இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? What for Jesus came to this இந்த world? உலகத்துக்கு வந்ததனுடைய காரணம் The என்ன? reason as to why he came to என்னுடைய this world, பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக that he may இந்த take away my ஆட்டுக்குட்டி. sin. He is the Lamb of God, அவர் ரட்சகர்னு சொல்லல. not the Redeemer. யோவான் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்தினான் என்றால், How did John reveal இது Jesus? ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. He is the Lamb of God. இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்துச்சு? What about the Lamb of God? என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துருச்சு. It bore all my sins away. என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துருச்சு. It carried all my sins away. இப்ப கவனிங்க, எந்த பாவத்தை சுமந்து தீர்த்துச்சு? What about the sin? What sin did it carry? எந்த பாவத்தை? What was the sin that it carried? இப்ப நீங்க தேவன் வாசித்தீங்கன்னா, Now if you read the word of God, எந்த பாவத்தை தலைமையில கை வச்சு which sin நான் you kept on the எந்த பாவத்தை அறிக்கையிட்டேனோ Whatever I அந்த confess. பாவத்தை மாத்திரம்தான் அது சுமந்துச்சு. So the goat was able to take only that sin. எந்த பாவத்தை நான் அறிக்கையிடலையோ Whatever sin I அந்த have not பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டி சுமக்காது. This lamb cannot bear that அது sin. என்கிட்ட தான் இருக்கும். ஆட்டுக்குட்டி நிக்குது, The lamb is standing by. என் கையை வைக்கிறேன், I've placed my hands on என் it. கையை வைத்த பாவத்தை எல்லாம் சொல்றேன். Confess my sin. எந்த பாவத்தை எல்லாம் நான் அறிக்கையிட்டேனோ Whatever sins have I confessed. அந்த பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு இந்த ஆட்டுக்குட்டி போயிடும். Taking all the sins, as நீ lamb of எந்த God. பாவத்தை அறிக்கை செய்யலையோ அது உன் தலைமையிலே இருக்கு. Whatever sin you are not confessed, it remains in your head. ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய The பிள்ளைகள் children of God redeemed by the law. சகல பாவங்களில் இருந்து மீட்கப்பட If வேண்டுமானால் they ought to be redeemed by all the sins, சகல பாவங்களும் அறிக்கை செய்து விட வேண்டும். they ought to confess all the sins and leave it. வேதம் சொல்லுகிறது, The word of God says, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து Having விட்டு confessed விடுகிறவன் இரக்கம் பெறுவான். He who எதை confesses அறிக்கை the sin and செய்தியோ, எதை விட்டியோ Whatever அதுலதான் இரக்கம். only there you can receive the mercy of நீங்கள் God. அறிக்கை செய்யாமல், If you do நீங்கள் not விட்டு confess, விடாமல், if you do not leave it, என்னுடைய பாவங்களை நான் மறைப்பேனானால், if I would hide my sin, என்னுடைய பாவங்களுக்கு விடுதலையும் இல்ல, no redemption for my என்னுடைய sin, பாவங்களுக்கு மீட்பு இல்ல, no redemption என்னுடைய for my பாவங்கள் மீதி பாவங்கள் தலையிலேயே The இருக்கிறது. remaining sins would remain on my head. என்னுடைய பாவங்கள் தலைமேலேயே இருக்கிறது. So the sins remain on my head. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to the name of God. எனக்கு அருமையான My கர்த்தருடையவர்களே, dear children of God. ஆவி அதனால தான் சொன்னாரு, That's why யோவான், David, John said, நீங்கள் 1 யோவானை if you வாசிப்பீர்களானால், read 1 John, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது our fellowship is with the Father and the Son, Jesus என்று Christ. எழுதிவிட்டு அவர் எழுதுகிறார். After having written that, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட தன்னை சொல்லுகிறார். including ஐக்கியம் himself. இயேசுவோடு இருக்கிறதா? So his fellowship is with Jesus, நம்முடைய பாவங்கள். our sins. அப்ப ஐக்கியமாய் இருக்கிறவன் கூட, Even those who have the faith, ஆண்டவரோடு நடக்கிறவன் கூட those who walk with God, தவறு செய்ய முடியும்.
He can commit sin. அவன் என்ன செய்யணும்? What about தன் him? பாவங்கள் எனக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா நீ பொய்யரா If இருப்பாய். you say that you do not have any sin, you are a நீ liar. என்ன செய்கிறாய்? What about you? நான் இயேசுவோடு நடக்கிறேன். I am walking with என் you. வாழ்க்கையில பாவம் வந்துடுச்சு. Sin has come in என் my life. வாழ்க்கையில மீறுதல் வந்துடுச்சு. Or transgression has come in நீ my life. அறிக்கை செய்தால் If you confess, பாவங்களை மன்னித்து எல்லா forgive அநியாயத்தை your நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். He is faithful to sanctify you அப்ப and நான் purge you சொல்லுவேன், from all. மீட்புக்கு என்ன அவசியம் என்று What சொன்னால் is needed for redemption? கன்ஃபஸ், You ought to அறிக்கை. confess. You ought to confess. இது ஒரே நாளிலே உண்டாகிற அறிக்கை அல்ல. Confession not in a single day. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் Every day தன்னை a man அறிக்கை செய்ய வேண்டும். Every day a man has got to confess his sins. தன்னுடைய தலையிலே எந்த விதமான சாபமும் எந்த விதமான பொல்லாப்பும் எந்த விதமான தீமை வந்து விடாதபடி தன்னுடைய தலையை ஒவ்வொரு நாளும் அவன் காத்துக்கொள்ள வேண்டும். That no curse or evil may come upon his head. He has got to protect his head. நான் சொல்லுவேன், I would கிறிஸ்தவ ஜீவியம் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து சுத்திகரிக்கிற வேலை. Christian life is a life where we ought to sanctify ourselves every day. நாம் அறிக்கையிடாத பாவங்கள், The sins that we are not confessed, நான் சொல்லுவேன், நம்முடைய தலைமையிலேயே இருக்கு. it remains on our அது head. என்னத்தை கொண்டு வராதுன்னா What would it நம்முடைய not? தலைமையில மகிழ்ச்சியை கொண்டு It will வராது. not bring about the joy. அதனால தான் வேதம் சொன்னது, The word of God தன்னுடைய says, பாவங்களை மறைக்கிறவன். he who covers his sin. அப்ப நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய காரியங்கள் எதையாகிலும் நாம் if மறைப்போமானால், we hide any of our matters, நான் சொல்லுவேன், நம்முடைய தலைமையில அந்த பாவம் இருக்கு. that sin remains on our head. நீங்க நினைக்கலாம், நான் பாவத்தை யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டேன். Or you would think that you are ஆனா covered. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, What அது about the எங்க truth? இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Where is it? உங்க தலைமையில தான் இருக்கு. It's abiding. It's there on உங்க your head. தலைமையில தான் இருக்கு. It's there on your head. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. அது எங்கேயுமே போகாது. It cannot அது go எங்கேயுமே anywhere. போகாது. It cannot அது என் go. தலைமையிலேயே இருக்கும். It is there on my ஆனா head. எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேனோ, When I confess it in the presence of God and leave it, இந்த பாவம் கீழே இறங்கிடுச்சு, the sin comes down. தலையிலே மகிழ்ச்சி வந்துடுச்சு. Joy of the Lord comes on my head. இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உட்கார்ந்திருக்க எல்லாரும் நீங்க யோசித்து பாருங்க. Let us consider our life. நீங்க ஒரு புதிய ஆண்டுக்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். You are preparing yourself for the new year. ஒருவேளை நிறைய பேர் நல்ல ஜாய்ஃபுல் ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, Probably you would have purchased a beautiful dress. நல்ல ஜாய்ஃபுல் கேக்குக்கு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, Or ordered a joyful cake. நல்ல வீட்டுக்கெல்லாம் நல்ல ஒயிட் வாஷ் பண்ண இப்போ ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. You would have whitewashed your எல்லாம் house. வாஷிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் Probably வீட்டை வாஷ் பண்றதை விட்டுட்டு, leaving aside the washing of the உடம்ப house. வாஷ் பண்றதை விட்டுட்டு Leaving தலையை aside வாஷ் the பண்ணுங்க. Wash your head. நம்முடைய தலையில தடவி பார்த்து, Just புது வருஷம் நம்ம லாஸ்ட் ஒரு வருஷத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். we have come to the end of the year. என்னுடைய புதிய வருஷம் My new year, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து to receive joy. and சஞ்சலமும் தவிப்பும் என் வாழ்க்கையை விட்டு ஓடி போய் that sorrow and என்னுடைய agony may leave. 2015ஆம் ஆண்டு The year 2015. ஹாப்பியஸ்ட் இயர், It should be ஒரு the happiest year. ஜாய்ஃபுல் இயர் It should be a joyful year for me. மாறணும்னு சொன்னா If you ought to இந்த turn 14ஆம் ஆண்டோடு this year என்னுடைய சஞ்சலமும் my sorrow, என்னுடைய தவிப்பும் my struggle, ஓடியே போகணும்னா If you இது ought not to கர்த்தருடைய கையில இல்ல, என் கையில இருக்கு. it is not in the hands of anyone, it's in my hands only. என் கையில தான் இருக்கு. It's in my hands. நீ சஞ்சலத்தோடையும் இந்த 14ஆம் ஆண்டு வந்தது போல Even உன் as it கடைசி கல்லறை வரைக்கும் நீ அப்படியே போகலாம். If you ought to இல்ல return to your grave, 15ஆம் ஆண்டு சந்தோஷமா if you பிரவேசிக்கிறதும் ought to go with your gladness hand. into உன்னுடைய கையில தான் it's there in your hands whether you enter the new year with அதுக்கு joy. என்ன செய்யறது? What you ought to do, வேதம் சொல்லுகிறது, the word of God says, ஆண்டவரே, Lord, நான் உம்முடைய கரத்திலே என்னுடைய நான் நினைத்ததும் whatever எனக்கு அறிந்ததும் what I have known, நான் செய்ததும் whatever I have done, சகல காரியங்களையும் each and every man, உம்முடைய தலைமையில நான் சுமத்திட்டேன். Lord, I bear it on thy head. நீங்க யோசிச்சு பாருங்க, Consider, தலைமையில சுமத்திட்டோமா have we borne it on his head, இல்ல எனக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கனா? or have I kept something for me? ஒரு அருமையான ஒரு தகப்பன் A தன் wonderful பிள்ளைய father. ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. He just pampered his ரொம்ப child. செல்லமா வளர்த்தாரு. He brought up his child in a அவளுக்கு wonderful. தாய் சிறு வயதுல இறந்து போயிட்டாங்க. His mother died when she ரொம்ப was young. செல்லமா வளர்த்தாரு.
ஆனா ஒரு நாள் தன் மகளை பற்றி ஒரு காரியத்தை கேட்டாரு. He heard an incident about his son. அதனாலே ராத்திரி வீட்டுக்கு வந்தவர் தன் மகளை கூப்பிட்டாரு. He called his son. அம்மா, அவதான் அந்த வீட்டு காரியங்களை எல்லாம் கவனிச்சா, பெரிய கோடீஸ்வரன். The daughter, he was a வீட்டுல பெரிய வேலைக்காரி ஏராளம் இருக்கிறாங்க. had a lot of servants and அவதான் maids. எல்லாத்தையும் கவனிக்கிறா. So she's taking care of everything. அவர் ஒரு நாள் தன் மகளை கூப்பிட்டு, One day he called his daughter. மாமா, Said, daughter, உங்ககிட்ட கொடுத்த அந்த கீஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வாமான்னு கேட்டேன். bring all the keys that I given you. உன்னோட சாவி எல்லாம் கொண்டு வாமான்னு கேட்டேன். Bring all the keys that I given you. அவள் உள்ளே ஓடி போய் She ran. எல்லா சாவியும் கொண்டு அப்பா டேபிள்ல வச்சா. She brought all the keys and placed it on the table of her father. அப்பா ஒவ்வொன்னையா பார்த்தாரு. The father viewed each one. பார்த்துட்டு சொன்னாரா, Said, இவ்வளவுதானாமான்னு கேட்டார். whether this is it. இவ்வளவுதானான்னு கேட்ட உடனே அவன் யோசித்தா, டாடி, She said, Daddy, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் டாடி, I've given everything. எனக்கு ஒரு சின்ன சாவி வச்சிருக்கேன் டாடி. I kept a small key for அப்பா myself. சொன்னாரா, The father said, எல்லா சாவியும் நீ வச்சுக்க. place everything on my எந்த table. சாவியை கொடு? அந்த சின்ன Even சாவி. the smallest key or இந்த two. 99 சாவியை நீ வச்சுக்க. You have all the 99 keys. எனக்கு தேவை அந்த ஒரு சின்ன சாவி. I need the smallest. அதுல தான் ஆல் சீக்ரெட்ஸ் தான். So all us. எல்லா சீக்ரெட்டும் அங்கதான் இருக்கு. இந்த அப்பாவுக்கு மறைக்கிறது, அம்மா எல்லா யாருக்கு மறைக்கிறது, மறைவான காரியம் 99ல இல்ல. Secrecy is not in all the 99% of your life. அந்த ஒரு காரியம், That one matter. அந்த ஒரு காரியம் தான். That one matter. இந்த வருஷ கடைசில This year end, ஆண்டவர் சொன்னாரு, the Lord said, நீ சம்பூர்ணனாய் இருக்க வேண்டுமானால் if you ought to be நீ bounteous, 99 காரியங்களை சின்ன வயதில் இருந்து நீ செய்து வந்திருக்கிறாய். you have taken care of all the பட் 99 நீ keys. சம்பூர்ணனாய் இருக்கணுமானா If you ought to be blessed in a உன்கிட்ட full 10 manner, குறை இல்ல, only one. you have only one. ஒரே ஒரு. Only one. இந்த ஒன்றை நீ சரி படுத்திட்டேன்னா If you நீ would- யார் ஆயிருவேன்னு கேட்டா What நீ would you- சம்பூர்ணன் ஆயிருவ. You would become perfect. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? know what? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? What should be done? என் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன். From a young age I have been எல்லாத்தையும் நல்ல observing the பக்தி law. உள்ளவன், A man நித்திய ஜீவனை full of தேடினவன். piety. He sought after அவன் eternal நித்திய life. ஜீவனை கெடுத்தது ஒரே ஒரு காரியம். Only one thing spoiled his eternal life. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? What about the word of God? அவன் சந்தோஷத்தோட போகலங்க, He never returned happy, துக்கத்தோட போனான். even sorrowful. இயேசுகிட்ட வந்தாங்க, He came to Jesus. இயேசுகிட்ட கேள்வி கேட்டான், He asked Jesus. இயேசுகிட்ட பேசினான். He spoke to Jesus. ஆனா ஆண்டவர் அவனை இயேசுகிட்ட வந்து துக்கத்தோட போனவன் இவன் ஒருத்தன் தாங்க. I believe he is the only person who returned with sorrow. எல்லாரும் இயேசுகிட்ட சந்தோஷமா போனாங்கங்க. Those who came to துக்கத்தோட Jesus வந்தவன், came. வியாதியோட வந்தவன், Those who came with அழுதுட்டு sorrow, those வந்தவன், எங்க பிள்ளை செத்து போச்சுன்னு கதறிட்டு Those who came வந்தவன், with sickness. அத்தனை பேரையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். All those But Jesus இந்த was able to வாழ்க்கையில make them ஒரே glad. ஒரு மனுஷன் Only one துக்கத்தோட போனாங்க. எத்தனை குறையோட போனாங்கங்க? How many shortcomings he had? ஒரே ஒரு. Only one shortcoming. ஒரு குறைவினால அவன் துக்கத்தோட போயிட்டான். அதை அவன் சரி பண்ணலங்க. அந்த ஒன்ன சரி பண்ணியிருந்தா Had he- அவன் வாழ்க்கை எத்தனை மகிழ்ச்சியா இருந்திருக்கும், His life would have been joyful. எத்தனை சந்தோஷமா இருந்திருக்கும், How happy he எத்தனை would have been. வெற்றியா இருந்திருக்கும். How victorious. அவன் சரித்திரம் வேற மாதிரி His எழுதி. history would have been different. ஆனா துக்கமா எழுதப்பட்ட காரியம் What is sorrowful? ஒரே ஒரு காரியம். Just one man. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது What spoils பெரிய காரியங்கள் அல்ல. Not இன்னைக்கு severe. உட்கார்ந்து நம்ம யோசித்து பார்ப்போம். Let us நான் செய்ததும் Whatever I have done, எனக்கு தெரிந்ததும் ஆகிய not what I have known. காரியம் என் தலைமையில பொல்லாப்பா இருக்கிறது. So that is wickedness in my head. அந்த காரியத்தை இன்றைக்கு நான் விலக்குவேன், ஆனால் என் This தலைமையில day- கர்த்தருடைய மகிழ்ச்சி இறங்கும். This day, if I keep that matter away from my head, the joy of the Lord would end. கர்த்தர் இந்த உபவாச நாட்கள் ஜெபத்தை மிக ஆசீர்வதித்து கொண்டு The வருகிறார். days of fasting, God is blessing முதல் amazing. நாள் ஜெபத்தை நடத்தும் போது கர்த்தர் எனக்கு சொன்னார், The first day prayer, the Lord spoke. ஒருவன் ஜெபம் பண்ணும் பொழுது If one prays, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து let him enter his inner room, தன் கதவை பூட்டிக் கொண்டு let him lock it. என்ன ஜெபம் பண்ணுமா? What should he pray? அந்தரங்கத்திலே பார்க்கிறவரா கேட்கிறவரா? Whether he who கதவை observes, மூடிடணுமா? you ought to lock the door. அந்தரங்க ஜெபம் பண்ண போறான். He is going to pray in the inner chamber. ஆண்டவர் சொல்லுகிறது, The Lord says, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன்னுடைய பிதா. உன் ஜெபத்தை கேட்கிறவர் இல்ல, Not the உன் Father who அந்தரங்கத்தை பார்க்கிறவர். the Father who looks at the உன் innermost. அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா, உன் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிற பிதா
வெளியரங்கமாய் The Father who looks at the inner life, He brings it out. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உன் தேவை என்னன்னு தெரியும். The Lord knows your need. நீ அறக்கதோ மூடுறதுக்கு முன்னாலே உனக்கு தேவை என்னன்னு தெரியும். Before you close the door, என்ன He knows your செய்யணும்னு need. ஆண்டவருக்கு தெரியும். The Lord knows what ought to be done. ஆண்டவர் என்னத்தை பார்க்கறானோ உன் What is ஜெபத்தை it, அல்ல, sir? Not your face, உன் தேவை அல்ல, not your need. உன் சீக்ரெட் லைஃப், He's looking at your secret life. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். He's looking at your heart, அந்த the life that அந்தரங்க வாழ்க்கையை பார்த்து looking at your inner. தேவன் உனக்கு பலன் அளிக்கிறார். God is able to answer you. அப்ப கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கணுமானா The Lord has got கர்த்தர் answers. எதை பார்க்கிறார்னு கேட்டீங்கன்னா, What does He observe? என்னுடைய சீக்ரெட் லைஃப், He's looking at my secret என்னுடைய life, தனிப்பட்ட வாழ்க்கை, my separate என்னுடைய life. அந்தரங்க வாழ்க்கை. He's looking at in my நம்முடைய inner life. அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்ன கொண்டு வருவோம். Let us bring our secret life to the Lord. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of இந்த God, 2015 ஆண்டு year 2015, நாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கனமுள்ள ஒரு ஆண்டாய் நம்முடைய The year may be honorable சஞ்சலமும் and தவிப்பும் ஓடணுமான that a sorrow and pain may run away. இன்றைக்கு தேவனுக்கு முன்பா முழங்கால் படிக்கட்டும். This day, kneel down before the Lord. என்ன பாரு ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. Do not say, look at me, Lord. என் அந்தரங்கத்தை பாரு, Look at my heart, O Lord. என் அந்தரங்க வாழ்க்கையை பாரு, Look at my inner life. யாரும் பார்க்க முடியாத மறைவிடத்தை பாரு, Look at the secret life that is there that none can see. என்னுடைய அந்தரங்கத்தை பார்த்து Looking at my inner life, என்னுடைய சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளி, even according to my cleanliness, என்னுடைய reward me. சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளி. According to my purity, give. உள்ளேயும் வெளியேயும் நான் சுத்தமுள்ளவனாய். Inside and outside, I am clean. O நான் Lord. சொல்ல பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, There isn't a single man who has not sinned. பாவம் செய்யாத மனுஷன் இல்ல. Not a single woman who has not ஆனால் sinned. அவன் எப்பொழுது மனுஷனை விட மேல வந்துடுறான்னு சொன்னா, How does he come up? அவன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, When he confesses his sin. பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, When he confesses his sin. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது. One who covers his sin shall not நம்முடைய prosper. எந்த அந்தரங்க பாவமும் என்ன வந்துரும்? Whatever secret sin is there, வெளியே வந்துரும். it will come out. ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக Before bringing it out, ஆண்டவர் மறக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா? what does God ஆண்டவர் forget? சொல்லிருக்காரு, ஒரு ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளா? Whether a woman can forget a suckling, மறப்பாளா? will she நீங்க forget தான் a சொல்லுங்கம்மா. suckling? Come on, tell me. மறப்பீங்களா? Will you forget உங்க your? பிள்ளைய மறப்பீங்களா? Will you forget your child? நீங்க மறந்தா கூட Even if you forget, தேவன் என்ன செய்ய மாட்டாரா? whatever the Lord does, மறக்கவே மாட்டாரா? He would மறக்கவே never மாட்டார். forget. உன்மேல் நினைவாய் இருக்கிறேன். ஆனா He ஆண்டவர், remembers you. ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியத்தில் ரொம்ப மறதி, God has an absent-mindedness. ரொம்ப மறதி அவருக்கு. என்ன He is தெரியுமா? absent-minded. வேதம் சொல்லுது, The word of God says, நான் அவர்கள் பாவங்களை கிருபையாய் மன்னித்து I forgive இனி them. நான் நினைக்கிறதே இல்ல, மறந்தே போயிட்ட போ. I would never ever remember the sins I have நீங்க forgotten. எவ்வளவு பாவியா போய் How much sinner you may be. பாவத்தை அறிக்கையிட்டு If you confess your நீங்க sin, ஏன் சொல்ல இன்னைக்கு ஒரு மன்னிச்சிட்டேன் போ. Jesus says, I have forgiven you. You can go. நாளைக்கு போய் சொல்லுங்க, Tomorrow you go and say, இயேசுவே Jesus, my நான் Lord, இப்படிப்பட்ட துரோகி அப்பா. I'm a betrayer, Lord. அப்படியா? எனக்கு தெரியலையே. உனக்கு I do not know how much. மறந்துட்டப்பா. I've forgotten my son. நம்ம மறக்க மாட்டோம். We would not forget our mistakes. ஆனா ஆண்டவர் எதம் நம்முடைய நற்கிரியைகளை மறக்க மாட்டாரு, Not our good நாம deeds. செய்கிற நீதிகளை மறக்க மாட்டாரு, Not our righteousness would he forget. நம்முடைய ஜெபத்தை மறக்க மாட்டாரு, Not our prayers he would forget. நம்மிலே காண்கிற எந்த நற்கிரியும் தேவன் மறக்க மாட்டாரு. He would never forget all the good பட் deeds. தேவன் மறக்கிறது என்ன தெரியுமா? You know what God, அவருடைய பலிபீடத்துல என்ன போயிடுச்சோ whatever has அதை gone to his தேவன் altar, மறந்துடுறார். God forgives. தேவன் மறந்துட்டார். God forgets. தேவன் மறந்துட்டார். God forgets. தேவன் அதை முற்றிலும் விட்டுட்டார். He has left everything that you left on the altar. ஆனால் Yet, தேவ சமூகத்திலே போகாத, before தேவனுடைய பாதத்திலே போகாத, without falling at the feet of God, தேவனுடைய தலையிலே சுமத்தாத எந்த பாவமும் அந்தரங்கத்திலே உள்ளது, வெளியரங்கத்திலே. whatever sin you have not kept on the head of God, whatever sin you இயேசுவிட்ட will come போனது out. வெளியே வராது. So if you go to Jesus, it will not come ஏன் out. தெரியுமா? You know why? இயேசுவினுடைய மரணத்துல ஒரு பெரிய சீக்ரெட், ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. There is a great mystery behind the death of Jesus. இயேசு மரித்தார். Jesus died. நீங்கள் யோவான் 19:30 நீங்கள் வாசித்தீர்களானால், 19:30. அவர் காடியை வாங்கின பிறகு When he took the vinegar, அவர் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார். he bowed down his head and gave his life, gave up the ghost. நீங்க யாரை போய் கேட்டு பாருங்க, Go and ask anybody செத்த பிறகு தலை சாயுமா, உயிரோடு இருக்கும்போது தலை சாயுமா? whether the head would bow down after death or
even when he's alive. எப்பங்க தலை சாயும்? When would your நீங்க head பார்க்கல போல இருக்கு. பார்த்தேன்னா யாராச்சும் ஆகும்போது பாருங்க. look at a person who's dying? ஒரு மனுஷனுடைய தலை எப்ப சாயும்னு கேட்டீங்கன்னா, What about the head of a உயிர் போயிட்டானா When his உடனே life தலையை சாய்ச்சிடும். his head automatically, அவன் உயிர் இருக்க வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்பான். as long as he's alive, his head would be. பாடியை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா When the அவன் spirit வந்து leaves the தலையை body, சாய்ச்சிடுவான். he bows his head. ஆனா இயேசு எப்ப தலை சாய்ச்சார் You know, தெரியுமா? when Jesus bowed his head, செத்த பிறகு இல்ல, not after his death, தலையை செத்த பிறகு தலை சாயல. not after his death, இயேசு உயிரோட இருக்கும்போது even when he was alive, தலையை சாய்ச்சார். ஏன் தெரியுமா? he bowed his head. சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் தலையின் மேல் சுமத்தப்பட்டது. Because the sin was of mankind was there on his head. அவர் எல்லா பாவங்களையும் சுமந்தார். He bore the sin of அவர் mankind. தேவ ஆட்டுக்குட்டி. He is the Lamb of God. அவர் மேல் சுமத்தப்பட்ட எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறவர். The sins that he bore, he is able to அவர் bear to the தீர்க்கணும், Lord. அவர் தீர்க்கணும். He has got to make it பாவம் right. எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, Whatever the sin, where has it come? இயேசுவினுடைய தலையின் மேல் It has come on the head of Jesus. உலகத்தின் பாவம் எல்லாம் சுமத்தப்பட்டது. The sin of the entire world has come on the head of Jesus. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, Read the word of God. தலை சாய்க்கிறது என்று சொல்லுகிறது Bowing down the head. சரண்டர், Having ஒப்பு கொடுத்தல். is surrendering oneself. எல்லா பாவங்களையும் சுமந்தவர் One who bore the sin, இந்த பாவங்களை தன்னுடைய ஜீவனோடு கூட பிதாவின் கையிலே, பிதாவே Father, இவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் பரலோகத்தில் இவர்கள் உமக்கு முன்பாக நான் செலுத்துகிறேன் lo, I bring all the என்று sins to சொல்லி heaven. அவர் ஜீவனை விட்ட பொழுது Saying so, having left his life, நான் சொல்வேன், திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது. the veil was torn into two. திரைச்சீலை ரெண்டாய் The கிழிந்தது. veil was torn into two. ஏன்? You know ஒரு why? பாவி ஆட்டை செலுத்தி ரத்தத்தை அவன் பலிபீடத்திலே அல்ல, அவன் உள்ளே பெரிய பரிசுத்த ஸ்தலத்தில் செலுத்தும் பொழுது இவன் பாவம் மன்னிக்கப்படும். When the blood is shed on the altar, his sins are forgiven. இயேசு தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது Jesus, when he நம்முடைய gave, பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தி விட்டியே, he அந்த பாவத்தை யார் கையிலே கொடுத்தார் paid என்றால், for our sins. பிதாவின் கையிலே சமர்ப்பித்து விட்டு Having given it to the hands of the ஜீவனை Father, முடித்தார். he left his life. இப்ப நான் சொல்லுவேன், He gave his life. என் பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்துட்டாரியா? Now I would say, my Jesus is என் born. பாவம் தீர்க்கப்பட்டுச்சியா? My sins நான் ஒரு are பணத்து மேல என் பாவத்தை வைக்கல, not on. சுமக்கிற இயேசுவின் மேல என் பாவத்தை I வச்சிட்டேன். have kept my பாவத்தை sins on the சுமந்து head of Jesus. தீர்த்துட்டார். He has borne my sins. இப்ப கேட்டு பாருங்க, Now you ask, எந்த பாவத்தை எல்லாம் நான் வச்சேன்? what are the sins that I kept on எந்த head? பாவத்தை வச்சேன்? இன்னும் வைக்காத பாவம் என்ன? What about the sin that I have not kept on his என்னுடைய head? இயேசுவின் மேல் நான் சுமத்தாத பாவங்கள் சின்னதோ பெரியதோ, Whether the sin be small or big, which I have not இதை நான் kept on his வச்சிருவேன். head. ஆனால் If you would, என்னுடைய தலையை மகிழ்ச்சியினால் ஆண்டவர் நிறைக்க உண்மை. God is able to fill our head with joy and gladness. இல்லாவிட்டால் If not, நம்ம யாருக்கு வேணா மறைக்கலாம். we can, அந்தரங்கத்தில் உள்ள எந்த காரியமும் whatever is there hidden in, ஆண்டவர் வெளியரங்கத்திலே கொண்டு வந்து the விடுவார். Lord would bring it out. ஆண்டவர் ஒரு நாள் வெளியே கொண்டு வராம இருக்கணும். ஆனா If the Lord should not bring it, அந்த பாவம் இயேசுவின் மேல சுமத்தப்பட so வேண்டும். that sin has got to be borne by Jesus. சுமத்தப்பட்டுடுச்சானா If it is borne by Jesus, அது மறக்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. go to the place where it is forgotten. இல்லாவிட்டால் உன் தலைமையிலே இருக்கும். It will remain on your head. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், Beginning என்னை God has given me a கண்டித்து வளர்க்கிற டீச்சர்ஸ் இருந்தாங்க. I had teachers who exhorted me and என்னை brought me. கண்டிச்சு வளர்க்கிற பெற்றோர் இருந்தாங்க. Parents who brought me up in a sixth நான் man. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை கண்டிச்சு வளர்க்கிற சபைகளும் போதகர்களும் இருந்தார்கள். Even after salvation, there were teachers who brought me up இன்னைக்கு properly. நான் நிலைமையில இருக்கிறதுடைய ஒரு காரணங்களிலே ஒன்று, என்னை கண்டித்து வளர்த்த the என் reason- பெற்றோர் மரித்து போனாலும், என்னை வளர்த்தவர்கள் மரித்து போனாலும், The parents have அவர்கள் died. காட்டின கண்டிப்பு எனக்கு மிக முக்கியமா. The strict way of bringing up was important to my ஒரு life. வாத்தியார் எனக்கு ரொம்ப கண்டிப்பா சொன்னது, தாமஸ், The teacher told me, உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும்னா you ought to prosper in your life. எதையுமே மறைக்காத, Do not hide anything in it. எதையுமே மறைக்காத. Never ever. எல்லாம் ஆண்டவர்ட்ட போய் சொல்லிரு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட சொல்லிரு. Go and speak to the Lord. வாத்தியார் அப்படித்தான் வளர்த்தாரு. It's a teacher who brought me up. என்னை ஆவிக்குரிய வளர்த்த அப்படித்தான் வளர்த்தாங்க. So those who brought me up spiritually brought me in the same தேவனுடைய manner. நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. எதையுமே மறைக்காத, Nothing to be hidden. எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட சொல்லிரப்பா. I spoke everything to my Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. அப்படி இல்லாவிட்டால் If not so, ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு the Lord would bring it out. அப்படின்னு ஒரு வாத்தியார் எச்சரிக்கை ஒன்று கொடுத்தாரு. The teacher gave me a warning. Why? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம்.
There was a husband and wife. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அந்த மனைவி வந்து ஒரு தவறான ஒரு உறவை வைத்திருந்தார்கள். Wife had a wrong relationship. இது வளர்ந்து வந்தது. That sort of relationship grew up. கடைசியாக இந்த புருஷன் தடையா இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். She knew the husband was an obstacle. ரெண்டு பேரும் டிசைட் பண்ணாங்க. Both of them decided. இவனை எப்படியா தீர்த்தணும். Somehow to end. ஹஸ்பண்டை தீர்க்க முடிவெடுத்தாங்க. They decided to. சரி, இது எப்படி யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா செய்தணும்னு யோசித்தாங்க. They thought to do it in secrecy. யாரும் செய்து பார்த்துறாதீங்க. Please nobody try it. சபையில சொல்றதுக்கு பயமா இருக்கு. I am afraid to speak these things in the church. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆளுக்கு நிறைய முடி இருக்குமா. He had lot of hairs on his head. ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கு. Thick hairs. அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் நைட் One night அவன் நல்லா தூங்கும்போது when he was sleeping, நேரா சென்டரை ஒரு பெரிய ஆணி அடிச்சு கதையை முடிச்சிட்டாங்க. செத்துட்டான். They hit a nail on his head and he died on the spot. உண்மை சம்பவம் இது. அவன் செத்து போயிட்டான். He died. ஐயோ, காலையில அந்த அம்மா வந்து தெருவில் நின்று தலையை விரிச்சு போட்டு கத்துனாங்க. ஐயோ, ராத்திரி சந்தோஷமா இருந்தமே, ராத்திரி என்னெல்லாமோ சொல்லி அழுது ஊரே கூட்டிட்டான். She brought about the entire city with an uproar. அது ஒரு கிராமம். That was a village. அவ சொன்னது நம்பிட்டாங்க. They believed what அடக்கம் முடிஞ்சது. The burial was எல்லார் வாயை மூடியாச்சு, எல்லார் கண்ணையும் மூடியாச்சு. Shut the mouth of everyone. ஊரே காலி பண்ணி வேற ஊருக்கு போயிட்டான். She left the town. அவன் கூட போயிட்டான். She went along with her love. After 7 years. Believe it, after 7 years. 7 வருஷம் முடிஞ்சது. After 7 years. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? அந்த கிராமத்தை அரசாங்கம் ஒரு பெரிய கம்பெனி கொண்டு வந்தது. The government brought about a big company. ஒரு பெரிய கம்பெனி அந்த அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. The government brought about a company. அப்போ அந்த கிராமத்தை நிறைய ஆக்குபைட் பண்ணாங்க. அரசாங்கம் சர்வே பண்ணிச்சு. The இந்த சர்வேக்குள்ள என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்து கல்ற தோட்டமும் வந்துச்சு. The graveyard also came in that service. இந்த கல்ற தோட்டத்தை எடுக்க அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. The people in the town, they obstructed. அப்போ என்ன கடைசி என்ன முடிவாச்சுன்னா, Ultimately, நாங்க கல்றை வந்து மூடல. we will not close இந்த the grave. கல்றையினுடைய புனிதம் கெட்டு போகாம The holiness. ஒவ்வொரு கல்லறையா தோண்டி நாங்க எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறோம்னு சொன்னோம். So we would dug the grave. அதுக்கு ஊர்க்காரங்க ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு பெரிய கல்லறை ஆயத்தம் பண்ணாங்க. யார் யாருடைய கல்லறை இது, எங்க அப்பா கல்லறைனா நாங்க பிள்ளைங்க எல்லாம் நின்று கல்லறையை தோண்டி அங்கிருந்து எடுத்து எலும்பு எல்லாம் அந்த மீதி இருக்கலாம் எடுத்து இன்னொரு கல்லறை, ஒவ்வொரு கல்லறையாக இப்படி மாற்றி கொண்டு வந்தார்கள். They started digging the grave and shifting the corpses. குறிப்பிட்ட கல்லறை வந்த பொழுது அந்த கல்லறை எலும்பை எடுத்தா அந்த மண்டை ஓட்டுல ஒரு எலும்பு ஒரு ஆணி இருக்கு. There was a nail. அந்த ஆபீசர் பார்த்தா, இது என்னடா இது, மண்டை ஓட்டுல எப்படி எலும்பு ஆணி வந்துச்சு? How come the nail on the skull? அப்ப அந்த ஊர் பெரியவங்களை கேட்டான், ஏங்க இந்த கல்லறை யாருடையது? They asked us to whose grave it is. இந்த கல்லறை யாருடையது? அது எப்படிங்க மண்டை ஓட்டுல ஆணி வந்துச்சு? How come the nail on the head? இத்து போன ஆணி ஒண்ணு இருக்கு. There's a nail that is rusted. அப்பதான் ஊர்க்காரங்க வெளிச்சான். Only then the people of that. இவன் ராத்திரி நல்லா படுத்தவன், he who slept காலையில செத்து போயிட்டான். Early morning he died. விரட்டினாங்க, எங்க வச்சு விரட்டினாங்க. They started 7 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் அம்பலத்துல கொண்டு வந்துட்டாங்க. Everything was brought out. என்ன அழகா மூடுனாங்க பாத்தீங்களா? So beautifully. மூட முடியாது. You cannot cover it. மூட முடியாது. No, you cannot cover. இப்ப சஞ்சலம் போகல. The sorrow has not gone. துக்கமும் வேதனையும் அவமானமும் நிந்தையும் shame, reproach வாழ்க்கையை பிடிச்சது. Got hold of their life. Brother, நம்ம எவ்வளவு சாமர்த்தியமா இருந்தாலும் மூடவே முடியாது. We may be very talented, we cannot cover. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், how great a sinner may be, இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு உண்மை உள்ளதா. The blood of Jesus is faithful to wash our sins. உன் தலை மேல கை வச்சு பாரு. Just lay your hands on your head and எங்க அப்பாவுக்கு எதை மறைக்கிறேன்? Whether I am hiding என்னுடைய அம்மாவுக்கு நான் எதை மறைக்கிறேன்? Whether I am hiding anything from my mother? மற்றவர்களுக்கு நான் எதை மறைக்கிறேன்? Whether I am hiding anything from others? வாழ்க்கையில எதையாகிலும் ஒரு மறைவிடத்தை நீ வைத்திருந்தால், there is a secret place in your life. இந்த ஆவியான உன்னோடு பேசுகிறார். The Holy Spirit is talking to you. இது உன் தலையில இருக்க கூடாது. It should not be in your head. உன் தலையில இருக்க வேண்டியது மகிழ்ச்சி. Joy ought to be in your head. உன் தலை மேல இருக்கிற பாவமும் சாபமும் இருக்க வேண்டிய இடம் இயேசுவின் தலை.
The sin and curse ought to remain on the இயேசுவின் head of தலை. Jesus. It ought to remain on the head of இயேசுவின் Jesus. தலையிலே உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் நீ வைத்து விடுவாயானால் If you keep your sin, உன்னுடைய curse and வாழ்க்கையில் transgression இருந்து on the head of பாவம் போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே. Jesus, sin would flee away like a sorrow and pain. இது உன்னை பொறுத்தது. It's up to you. இது உன்னை பொறுத்தது. It's up to you. இயேசுவின் தலை மேல வைக்கிறாயா இல்லையாங்கிறது உன்னை பொறுத்தது. Whether you leave it on the head of Jesus or not, it's புதிய ஆண்டு ஆசீர்வாத ஆண்டாய் வர the வேண்டுமானால் new year ought to be a year of ஆவியானவர் blessing. உன்னோடு பேசுகிறார். The Holy Spirit is speaking to you. வாலிபனே, Young man, கன்னிகையே, young கர்த்தர் girls, உன்னோடு பேசுகிறார். the Lord is speaking to you. இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுவோமாக. If you confess and leave it today, உன்னுடைய தலையை தேவன் நித்திய மகிழ்ச்சினால் நிரப்புவதற்கு உண்மை உள்ளவராய். God is faithful to bring about eternal happiness. சீக்கிரமாய் முடிக்கிறேன். இரண்டாவதாக, Secondly, உன் தலை எப்படிப்பட்ட தலை? what about your head? நீங்க வாசித்து பாருங்கள், 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 6ஆம் வசனம். Proverbs 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் அல்லது தலையின் மேல், சிரஸ் என்றால் தலை, நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் என்றல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். The blessings of the Lord would be upon the head of the just. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டு போக கூடாது. Not it should come and return. அது என்னமோ டிராவல் பண்ண கூடாது. It should not travel to the end. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம தலையின் மேல தங்க வேண்டும். The blessings of the Lord have got to stay on our head. கர்த்தரால் மீட்கப்பட்டவன் ஒரு நீதிமான். Those who are redeemed with the Lord is righteous. அந்த நீதிமானுடைய தலையின் மேல் On the head of the கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும். The blessing of God has got to stay on the head of the righteous. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. கவனியுங்கள், நம்முடைய தலை, நம்ம தலை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What is there on our ஒரு head? மகிழ்ச்சி மாத்திரம் இல்ல, Not only a joy. நம்முடைய தலையின் மேல ஆசீர்வாதம். Blessing is there on our head. பொதுவாக நான் சொல்லுவேன், In general, இந்த கர்ச்சீஃப் வந்து என் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. say I keep this kerchief in my pocket. இந்த பாக்கெட்ல ஒரு கர்ச்சீஃப், இந்த பாக்கெட்ல ஒரு கர்ச்சீஃப். A kerchief in either pockets. நீங்க யாருக்குமே தெரியாது பாக்கெட்ல என்னங்க, யாருக்கா தெரியுமா? None of you know as to what is there. யாருக்குமே தெரியாது. You would not know. ஆனா இதே கர்ச்சீப்பை தூக்கி நான் தலைமையில வச்சா நீங்க என்ன செய்வீங்க? If I keep the kerchief on my head, பாஸ்டருக்கு ஏதோ கலந்துச்சு போல் இருக்கு. something has happened to pastor. இந்த தலைமையில ஒரு சின்ன பொருள் வச்சா கூட நீங்க என்ன செய்வீங்க? If you keep a small thing on your head, பார்த்துருவீங்க. you would look at it. நான் காலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஸ்லிப் கொண்டு வச்சான் ஒரு பையன். பாஸ்டர் கொஞ்சம் முகத்தை துடைங்க. Please wipe your face. முகத்தை துடைக்கணுமா? That எனக்கே தெரியல. I do not know. அவன் ஸ்லிப் கொடுக்குறான், முகத்தை துடைக்கவும். Please wipe your face. எனக்கு தெரியலங்க. I knew not as to what was there on my face. அது என்ன இருக்குன்னு இன்னும் கூட அவன்கிட்ட கேட்கல. எதுக்குப்பா துடைக்க சொன்னேன்னு. I do நான் not துடைச்சிட்டு ஒழுங்கா கழுவிதாப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷா தாப்பா வந்தேன். எதுக்கு துடைக்க? அது என்ன ஒட்டிச்சு போல் இருக்கு. என் பின்னால ஓட்டினா சொல்லுவான், What they say behind my back. என் உடம்புல வேற எங்கேயாவது ஓட்டினா சொல்லுவான். If I stick ஒரு something in, சின்ன டிராட், எனக்கு தெரியல. அவன் சொல்றான், கேமராவில் தெரியுது, தொட. there's a small. ஊருக்கெல்லாம் போகுது, எங்கெல்லாமோ போகுது, தொட. Just wipe your head since it's going abroad. தலைன்னு சொல்றது வந்து உடனடியாக காட்டிடுது. Head immediately shows. தலையில ஆண்டு ஏன் வைக்கிறாருன்னா, நான் மகிழ்ச்சியா இருக்கிறத உடனே காட்டிடுது. It shows that we are joyful. நான் சொல்லுவேன், நம்முடைய ஆசீர்வாதம் வந்து 4 பேருக்கு தெர்ற மாதிரி இருக்கும். Our blessings. ஆண்டவர் ஏன் தலை மேல வைக்கிறாரு, பாக்கெட்ல வைக்காம? Why God has kept it on the நம்முடைய head? ஆசீர்வாதத்தை ஏன் வீட்ல வைக்கல? Why not in a house? ஒரு தலை மேல ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத மற்றவங்க பார்க்கணும். Others have to observe that the blessing of the Lord is there. நம்முடைய தலை அப்படிப்பட்ட தலைங்க, சும்மா சாதாரண தலை இல்லைங்க. Our head is not an நம்ம ordinary head. தலை மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை இறக்குறதுக்கு ஒரு தலை. There is a head that the Lord may keep his நான் blessings on சொல்லுவேன், it. இந்த ஆசீர்வாதம் தங்கணுமானா, The blessing has got to stay. நல்லா கவனிங்க. இந்த முதலாவது ஆண்டவர் ஒரு ஜெனரேஷன் அழைச்சார். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக ஆண்டவர் அழைக்கப்பட்டார். அவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், I would bless நீ you. ஆசீர்வாதமாய் இருப்பாய். You would be a blessing. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னா ஆசீர்வதிச்சிட்டார். Now the Lord has blessed him. அவன் வேலைக்காரன் சொல்றான், The servant says, அவர் வெள்ளியும் பொண்ணு வெள்ளியும் உள்ள பெரிய ஆஸ்திகாரன் he ஆயிட்டாரு. is a rich man having silver. வேலைக்காரி இருக்காங்க. A lot of servants and maids. இது அப்பாவுடைய ஆசீர்வாதம். The blessings of the Father. நீங்க
ஆசீர்வாதத்தை வாசித்தீங்கன்னா If you read about the blessings, ஆதியாகமத்தின் புஸ்தகம் Book of Genesis, 49ஆம் அதிகாரம் 49, 26ஆம் வசனம் தயவுசெய்து வாசிங்க. 49, தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம். அப்பா பிள்ளை ஆசீர்வதிக்கிறாரு. 12 பிள்ளைங்க இருக்காங்க. அப்பா பிள்ளை எல்லாரும் ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் the blessings of the Father. என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்கள் வரைக்கும் எட்டுகிறது. நல்ல கவனிங்க, வசனத்தை நல்ல கவனிங்க. Observe the verse. என்னுடைய ஆசீர்வாதம், My blessings. யாக்கோபு சொல்ற என்னுடைய ஆசீர்வாதம், Jacob says, my blessings. எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு மேலானது. Above the blessings of my fathers. அப்ப அப்பா யாரு? What about the father? Who's the father? ஈசாக்குக்கு அப்பா யாரு? Who's the father of சாரி, Isaac? யாக்கோபுக்கு அப்பா யாரு? Who's the father of Jacob? ஈசாக்கு. Isaac. ஈசாக்குடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டது யாருடைய ஆசீர்வாதம்? Whose blessing was greater than the blessing of Isaac? யாக்கோபுடைய The blessing ஆசீர்வாதம். of Jacob. அப்ப ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? What about the blessing of Isaac? அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டது. It was greater than the blessing of his father. நீங்க உண்மையா விசுவாசிப்பீங்கன்னா, If you truly நீங்க believe, நீதிமான்களா இருப்பீங்கன்னா, if you are righteous, உங்க தலை மேல ஆசீர்வாதம் தங்கும்னா, if the blessing has got to stay on your சத்தியமா head, விசுவாசிக்கலாம். if you நம்முடைய are to பிள்ளைங்க believe, நம்ம விட ஆசீர்வாதமா இருப்பாங்க. our children will be more blessed than what we are. வேத வசனத்தின்படி இருக்கணும். Definitely they'll be more blessed according to நம்முடைய the word of God. பிள்ளைகள் நம்மை விட ஆசீர்வாதமா இருக்கணும். Our children are going to be more blessed அவங்க than we. இருப்பாங்க. They would be more blessed than us. நாம மாத்திரம் உண்மையா இருந்தால், நீதிமான்களாய் நம்ம தலைமையில ஆபிரகாமை ஆசீர்வாதம் இருக்குமானால், if you have the நம்முடைய blessing of பிள்ளைங்க God, நம்ம விட நல்லா இருப்பாங்கங்க. our கவலையே children, படாதீங்க. you need not நம்ம have to பிள்ளைய fall. ஆசீர்வதிச்சு உயர்த்துறது ஒன்ன காட்டில ஒன்னு ஆண்டு ஆசீர்வாதம். God would bless your children more than what you are. ஐயோ பொட்ட பிள்ளையா பத்திரனே பார்க்காத. I given birth to a girl child. உன்னை விட உன் பிள்ளை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். Your child would be கவலையே படாது. would be அவரை blessed கையில more. ஒப்பு கொடுத்துருங்க. Just offer her in இப்ப your பாருங்க, hands. இவர் சொல்றாரு, எங்க அப்பா இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு மேல About the blessings of Abraham, ஈசாக்கு ஆசீர்வாதம். the blessing of Isaac. ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்லைங்க. Abraham was not bothered. அவரு அங்க தவறா பெற்றதெல்லாம் gift கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரே ஒரு பிள்ளை போடா கையில கொடுத்துட்டு. Whatever offsprings he had erroneously. பிரச்சனை யாருக்குன்னா ஈசாக்கு பிரச்சனை. Now the problem is எத்தனை பேர் இருக்கான்? how many people? 2 பேர் இருக்கான். ரெண்டா போடணுமே. இப்ப என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோப ஆசீர்வதிச்சாரு. He blessed Jacob. ஏசா கேக்குறான், ஒண்ணு கூட வைக்கலையாப்பா? Now Esau was asking whether he has ஒண்ணு not. கூட வைக்கலையா? ஒண்ணு இல்லடா. He says he has nothing. அப்ப ஆசீர்வாதத்தை கொண்டு போனவன் யாரு? Who took away the blessings? 2 பிள்ளைங்க இருந்தாலும் Though they were two. ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன் ஒருத்தன். Only one was worthy of the father's blessing. இப்ப யாக்கோபுக்கு 12 பிள்ளை. Now Jacob has 12 இப்ப children. ஆசீர்வாதத்தை 12ஆ பங்கு போடணும். He has got to. ஆனா 12 பேர்ல 11 பேர் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவன். 11 of them are not worthy of his blessing. ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, Looking at one, he says, ஏன் ஆசீர்வாதம் எங்க அப்பா ஆசீர்வாதத்தோட பெருசு, my இந்த ஆசீர்வாதம் more than my blessing. சகோதரருடைய விசேஷித்தவனுடைய தலையின் மேல் வருவதாக. 12 பிள்ளை மேல வரல. Not upon the 12, upon the one who's special, the blessing comes. யார் மேல வந்துச்சு? On whom? ஒருத்த மேல. Only on one. நீங்க உரிமை கொண்டாட முடியாது. You cannot claim. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு 12 பிள்ளை இருந்து, My father had அவருக்கு 12 ஏக்கர் நிலம் இருந்தா, 12 acres of land. 12 பேர்ல ஒருத்தன் குடிகாரனா இருக்கட்டும், One is a drunkard. ஒருத்தன் என்னன்னா செய்யட்டும், Whatever he may do. 12 பேர் விடுவோமா நாங்க? Whether we would spare. ஏய், ஏன் அப்பன் சொத்தை மரியாதை வச்சுட்டு போடா. கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாப்பேன். My எங்க அப்பா father's சொத்து property, I'll விடுவேனா take நானு? it. But I leave it. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிறப்பினால கிடைக்கிறது இல்ல. The blessing of the Lord is not through birth. 12 பிள்ளை அவர் பெற்றதுனால 12 பிள்ளைகளையும் நீ ஆசீர்வாதமாயிருங்கள். எங்க அப்பாவோட நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த ஆசீர்வாதம் 12 பிள்ளை மேல் இறங்குவதாக. The blessing come upon the 12. No. He never said so. 11 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கல, Not the 11. ஒருத்தனை ஆசீர்வதிச்சான். He blessed only one. ஏன்னு கேட்டா, Why? அவன் யாருன்னு கேட்டா, Who's he? இந்த சகோதரர் எல்லாரை காட்டிலும் அவன் விசேஷித்தவன். He was excellent. அப்ப நான் சொல்றேன், நீங்க யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, You ought to be- விசேஷித்தவர்கள். You ought to be excellent people. விசேஷித்தவர்கள். Special people. எல்லார போல இல்லங்க. Not like நீங்க அவனை இவனை வச்சு அளந்து போடாதீங்க. You should not அவனை விட நான் பரவாயில்ல, I am better than- அவளை விட நான் I am better than இல்ல. her. நீ யார்? Who are you?
நான் ஒரு விசேஷித்தவன், I'm an excellent person. நான் ஒரு விசேஷித்தவன். I'm special. இந்த ஆசீர்வாதம் தலையில The தங்கணுமானால் blessing has got to stay ஒரு in my நிபந்தனை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். One condition. நீதிமொழிகளின் புஸ்தகம் Proverbs. தயவு செய்து 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசிப்பீர்களானால், தானியத்தை கட்டி தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சபிப்பார்கள். கட்டி வைக்கிறவன் தலைமையில என்ன இருக்கும்? சாபம். அதை விற்கிறவர்கள் விற்கிறவர்களுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்ப யார் தலைமையில தங்கும்? சொல்லுங்க. கட்டி வைக்கிறவன் தலைமையில சாபம் இருக்கும், விற்கிறவன் தலைமையில ஆசீர்வாதம் இருக்கும். One who sells, he would have the blessing. அதாவது இன்னொரு விதமா சொன்னா, In other words, சேர்த்து வைக்கிறவன் தலைமையில ஆசீர்வாதம் சாபம் இருக்கும், curse on those who gather. கொடுக்கிறவன் தலைமையில ஆசீர்வாதம். One who gives, the blessing would be there. இந்த யோசேப்பை எடுத்து பாருங்க. Look at Joseph. என்ன பாடுபடுத்தினானுங்க இந்த 10 பேரும். How much these brothers என்ன சொல்ல தெரியுமா? tortured. இந்த 10 பேரும் ஒரு காலகட்டத்தில் அவங்கிட்ட வந்த போது Certain stage when they அவன் came. என்ன செய்தான் தெரியுமா? What he did? இந்த எகிப்தில விசேஷித்த இடத்தை கொடுத்தானா. He gave an important place in டேய், Egypt. என்கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்ன துரத்துனீங்கடா, இப்போ வந்துட்டீங்களா, இருக்கிறத கொடுத்துட்டு போங்கடான்னு சொல்லல. He never asked them anything. என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? தன் சகோதரர்களுக்கு விசேஷித்த இடத்தை கொடுத்தான். He gave an important land. தன்னுடைய தேசத்திலே தானியங்கள் விளைந்த போது இல்லாதவர்களுக்கு விற்றான். So களஞ்சியத்தை திறந்து வச்சு he opened the விற்றான். granaries எல்லாரும் வாங்கிட்டு போங்க. and he sold the grain. அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எதிரிகள் வித்தான். Even to the adversaries. ஜனங்கள் அவனை ஆசீர்வதிச்சாங்க. And the people blessed. ஐயோ பஞ்ச காலத்துல நிலத்தை வித்தானே, அந்த Days of famine. தானியத்தை வித்தானே என்று சொல்லி He was able to அவனை sell. வாழ்த்துனாங்க, அவனை ஆசீர்வதிச்சாங்க. They praised him and blessed him. கொடுத்தவனை ஜனங்கள் ஆசீர்வதிச்சாங்க. God blessed one who gave. அவன் கனத்துக்குரியவனாமா. A man of honor. நான் சொல்றேன், யாரு மேல ஆசீர்வாதம் தங்கும்னு சொன்னா, On who said the blessing? கற்றவன் சேர்த்து வைக்கிறவன் இல்ல. Not one who gathers. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம், ஆசீர்வாதம்னு சேர்த்து வச்சு Probably we may gather the blessings. அது யாரோ கொண்டு போயிட்டான். Somebody. ஆனால் கொடுக்கிறவன் தலைமையில ஆசீர்வாதம் தங்கும். One who gives, on his head the blessings. இயேசு ஒரு அழகான சம்பவத்தை சொன்னார். Jesus spoke of a beautiful. வேதம் சொல்லுகிறது, The word of God says. ஒருவன் வயல்நாள் நல்லாய் விளைந்தது, So one ஏராளம் விளைஞ்சது, grew sumptuously. அவன் யாருக்கும் கொடுத்தவன் இல்லைங்க. He never அவன் என்ன gave. சொன்னான் தெரியுமா? என் களஞ்சியத்தை பெரிதாய் கட்டி I would அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து For வைப்பேன். years I would என் gather. ஆத்துமாவே நீ My soul. மகிழ்ச்சியா இருன்னு சொன்னான். Rejoice. மகிழ்ச்சியா இருந்தானா? Was he happy? இல்ல, தேவன் சொன்னாரு, God said, மதிகடனே இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா "Oh fool, if thy எடுத்துக்கொள்ளப்பட்ட soul is taken from you, உன்னுடைய ஆத்மா என்ன? இதெல்லாம் யாருடைய? what about the end? நீ சேர்த்து வச்சது யாருடையதா? Oh, who would take what you நீ gather?" சேர்த்து வச்சது யாருடையதா? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டார்னா அவன் தைரியமா சொல்லியிருக்கானே, நான் சேர்த்து வச்சது என் பிள்ளைக்கு ஆகும்னு சொல்லிருக்கலாமே. He would say, அவனுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். I think he never had any. அது கூட இல்ல, He ஆனா never- அவன் சேர்த்து வைக்கிறான். Yet he gathered. பாருங்க, இன்னைக்கு சேர்த்து வைக்க தவறுன்னு சொல்லல, I don't say it's wrong to gather. ஆனால் ஆசீர்வாதம் யார் தலைமையில தங்கும்னா, On whose ஒரு blessing? தேவனுடைய whose பிள்ளைக்கு the ஒரு blessing will சுபாவம் இருக்கணும், கொடுக்கிற சுபாவம். A child of God needs a nature to give. கொடுக்கிற சுபாவம் He needs. அது ஒரு கிருபை, It's a grace. அது ஒரு கிருபை. It's a grace. வேதம் சொல்லுகிறது, பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, Do not gather things உங்களுக்கு பரலோகத்திலே சிநேகிதர் உண்டாயிருக்கும்படியாக that you may have friends in heaven. உங்கள் சிநேகிதர்களை சம்பாதிங்க. So தேவன் gain நமக்கு எதுக்கு பணம் friends. கொடுக்கிறார் தெரியுமா? What for God gives ஆத்துமாக்களை money? சம்பாதிக்கிறது, To gain souls. ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்றதுக்கு, To redeem souls. ஆத்துமாக்களுக்கு உதவி செய்யறதுக்கு, To help all the தேவனுடைய souls. நாமத்துக்கு மகிமை Glory be to the name of உண்டாவதாக. God. சேர்த்து வைக்கிறவனுடைய தலையின் மேல் சாபம் வரும். Curse on those who gather. ஒரு நாள் இங்க ஒரு சபையில நான் ஆராதனை நடத்தினேன். One day I conducted worship in this அந்த church. எனக்கு ஒரு நல்ல வசனம் இருக்குது, எனக்கு நான் அடிக்கடி நடத்தி இருக்கேன், நான் அதுக்கப்புறம் நடத்துறது இல்லை. There's a good verse. ஒரு நல்ல வசனம் இருக்கு. There's a good verse in the word of God. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் 2வது நிருபம் 2 Corinthians. 2 கொரிந்தியர் தயவு செய்து 5ஆம் அதிகாரம் 2 Corinthians. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4th chapter. தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு நான் அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தேன். The abundant grace. அநேகர் ஸ்தோத்திரம் பண்ண என்ன பெருகும்?
When you give thanks to the Lord, கிருபை பெருகும். grace increases. கிருபை பெருக பெருக என்ன பெருகும்? As grace increases, மகிமை விளங்கும். the glory of அப்போ God would உங்க be வாழ்க்கையில manifested. மகிமை விளங்கணும்னா, நம்ம சபையில மகிமை விளங்கணும்னா If the என்ன glory has செய்யணும்? got to come in the church, what you ought to do? கிருபை பெருகணும். கிருபை பெருகணும்னா If என்ன grace செய்யணும்? increases, what you ought to do? அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணணும். So you ought to praise God. எல்லாரும் நம்பி ஸ்தோத்திரம் பண்ணாங்க. So all of them believe. நான் எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை பெருக பெருக என்ன வரும்? As மகிமை grace வரும். increases, மகிமை the glory வரும். of God would come. அன்னைக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஆராதனை நல்லா இருந்துச்சு. The worship was beautiful. ஆனா ராத்திரி ஆண்டவர் சந்திச்சார் என்ன? The night God visited me. வசனத்தை ஒழுங்கா வாசிப்பா. Read the verse properly. 10,000 அயோக்கிய பையங்கள்லாம் கூடி ஸ்தோத்திரம் பண்ணா மகிமை வந்துருமா? 10,000 people who are not worthy, if they come and praise, 10,000 பேர் கூடி ஸ்தோத்திரம் பண்ணா என் மகிமை இறங்கிருமா? if they gather together with the glory of God இல்ல would, இல்ல ராங். நீ பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது. you should not speak. வசனத்தை ஆராய்ஞ்சு பார். You ought to search the verse. அநேகர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாங்க? எல்லாரும் கூடி ஒரு சபையாய் கூடி ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. யாரு ஸ்தோத்திரம் பண்ணாங்க? To whom did they நீங்க give? வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 Corinthians 9 chapter, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, verse 11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு யாருக்கு? ஏதுவாய் இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படி யாரால? எங்களால். Through us. ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். Being enriched in everything to all. எங்களாலே ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாகணுமானா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய உதார குணத்தினாலே நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவளா மாறுனீங்க. Through your என்னுடைய bountiful உதார nature, you ought to குணம் praise God. உங்களை என்ன பண்ணுச்சு? If you are able to give, கொட்டடிச்சு பாட்டு பாடினால இல்ல, என் உதார குணம் உங்களை என்ன பண்ணுச்சு? my giving nature ஸ்தோத்திரம் பண்ண வச்சது. has எதனால made you to பண்ணனாங்க praise God. கேட்டீங்கன்னா, You know how? இந்த தர்ம சகாயமான பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினால் சம்பூர்ண பலன் உள்ளதாக இருக்கும். Not only supply the want of the saints, but the abundance அநேகர் also by ஆண்டவரை many ஸ்தோத்திரம் thanksgiving. பண்ண எப்ப ஸ்தோத்திரம் பண்ணாங்க? When did they நிறைய thank God? பரிசுத்தவான்கள் குறை உள்ளவர்களாங்க. So the அந்த saints குறைவு were want. நிறைவாச்சு. The wanting அந்த குறைவு நிறைவாச்சு. came to an end. இப்ப பரிசு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, What are they doing? உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. They are praising God for you. உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. They are thanking God for you. ஐயோ அந்த ஆளால, அந்த சிஸ்டரால, அந்த பிரதரால என் குறைவு நிறைவாச்சு. Because of that இந்த sister, the பிரதருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். I praise God for இப்படி உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றவங்க அநேகரை நீங்க பெருக பண்ணுவீங்கன்னா, When you increase நீங்க people என்ன who praise நடக்கும்னு God, கேட்டீங்கன்னா, what would happen? அநேகர் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண 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 When people- உங்க மேல கிருபை பெருகி 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 நீங்க என்ன பண்ணி Grace would increase and increase, and the glory of God would descend on you. நம்முடைய சபையில இன்னைக்கு நான் சொல்ல உண்மையாவே சொல்றேன், அப்போஸ்தல கிறிஸ்து சபை இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்ததுக்கு காரணம் தலைவர்கள் கொடுத்தவங்களா இருந்ததுனால. The reason as the அதை படிச்சு கொடுத்தாங்க அநேகர். அதனால அநேக தரித்திரர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள் அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. many poor people who were afflicted, எத்தனையோ பேர் They படிச்சு started கர்த்தரை praising God. ஸ்தோத்திரம் பண்ணாங்க. many எங்களுடைய குறைவுகளை நிறைவாச்சு. and all our shortcomings. ஒரு தனி மனிதனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது When you praise அவன் மேல for a single கிருபை உண்டாகுது. grace ஒரு comes. குடும்பம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் When போது a family அந்த praises குடும்பத்து மேல கிருபை உண்டாகுது. grace comes on ஒரு the family. ஊழியம் கர்த்தரை When a ஸ்தோத்திரிக்கும் ministry போது praises God, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. glory be to the name of God. இன்னைக்கு சில மிஷனரி ஸ்தாபனங்கள்லாம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. Missionaries are speaking without. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? Glory be to the name of மிஷனரி ஸ்தாபனம் மிஷனரிகளை மாத்திரம் தான் வளர்க்குது. They bring ஆனா up ஒரு சபை எத்தனை மிஷனரியை வளர்க்குங்கிறது இது ரகசியம். The church brings about கர்த்தருடைய நாள்ல வரும் எத்தனை ஏழைகள், எத்தனை திக்கற்றவர்கள், எத்தனை படிக்காதவங்க. இன்னைக்கு மிஷனரி ஸ்தாபனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சபை கொடுக்காதீங்க, மிஷனரி கொடுங்க, எங்க ஸ்தாபனத்துக்கு கொடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சபை என்னென்ன வேலை செய்துன்னு, what about the work of the church? What is எத்தனை being done? திக்கற்ற பிள்ளைகள் மிஷனரிகள் How மட்டும் many வளர்த்தாங்க. afflicted ஆனா ஒரு missionaries are சபை being missionaries. எத்தனை திக்கற்ற பிள்ளைங்க, The church is எத்தனை bringing about ஏழைகள், afflicted, bringing எத்தனை up the poor. தரித்திரர்கள். The poor people. இன்னைக்கு எத்தனையோ தரித்திரம் படிச்சு இன்னைக்கு ஒருத்தன், Many poor people are நான் educated. அமெரிக்காவுக்கு போறேன், அவன் வந்து காரை வச்சு நிக்கிறான், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். I went to ஏன் US, தெரியுமா? one comes in அவங்க car. அம்மா பைத்தியம், His mother அவனுக்கு was படிக்க smart. முடியாது. He was not able to read. வேணுமான ஆராதனை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன்.
படிக்க முடியாது, He was not ஃபீஸ் கட்ட முடியாது, not able to pay சபை the fees. கட்டுச்சு. இன்னைக்கு அமெரிக்காவில் காரும் பங்களாவில் உட்காந்துருக்கான். Now he is there in US with car and bungalow. எத்தனை ஏழைகள் தெரியுமா தெரியும். நாங்க லிஸ்ட் போட்டு பேப்பர்ல போட்டு அப்படியே விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Oh, we need not have to publish all these எத்தனை names. திக்கற்ற விதவைகள் Afflicted widows. சபையினுடைய வேலை. It's the work of எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனையோ சபைகளுக்கு தேவன் கிருபை செய்தார். எத்தனையோ இல்லாத ஏழைகள், poor people who had இன்னைக்கு nothing. நிறைய பேரு அவங்க பேரை வச்சா அவங்க மிஷனரியா இருந்தா அது கொடுப்பாங்க. ஆனா நம்ம சபைகள் மூலமா எத்தனை ஏழை சபைகள் கட்டப்படுகிறது என்பது கர்த்தருடைய கணக்குல தெரியும். Many இன்னைக்கு churches உங்க are மேல built. மகிமை இறங்கி இந்த சபை மகிமையா இருக்கிற காரணங்கள்ல ஒன்று, The reason the glorious தைரியமா இரண்டு கையை வைத்து நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு கொடுத்த உதார குணம்னு சொல்லுவேன். God has given me the bountiful nature to give. விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. We need not have to advertise. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. உதார குணமா கொடுத்து பாருங்க. உங்களுக்கு குணம் இருக்கணுங்க. So you உதார குணம் இருக்கணும். You need the nature நம்ம to give. கொடுக்கிற ஒரு குணம் இருக்கணுங்க. You need the nature to give. அந்த குணம் நம்மளை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, What about the nature? நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கும். So that will make you praise God. அந்த கிருபை பெருகுங்க. உங்களுக்கு கிருபை தானா So பெருகுங்க. grace would increase. உங்களுக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றாங்கங்க? Look how many நீங்க people யோசிச்சு praise for you. பாருங்க. நீங்க எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டீங்கங்க? How many of you have earned? எனக்காக இவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க எத்தனை பேரை கணக்கு எழுதுவீங்க சொல்லுங்க. நீங்க How many 1000 can சம்பாதிச்சிட்டீங்க, 1000 கோட்டை கட்டிட்டீங்க, உங்க உட்கார்ந்து எனக்காக இவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கன்னு. For my sake they would praise God. How many of you can say that? நிச்சயம் பணக்காரன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. The poor would not, the rich man would not do நாலு that. ஏழை உனக்காக ஸ்தோத்திரம். But poor people would praise. நாலு ஏழை, நாலு திக்கற்றவன் Four afflicted people would praise. உனக்காக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு 4 பேர் இருக்கிறான் ஐயா. There are 4 people to ஐயோ, praise. அந்த பிரதரா என் குறைவில உதவி செய்தார். Brother, he has removed all. என் குறைவில உதவி செய்தார். He helped me when I என்ன was. ஒரு உதாரண குணம் தாராளமா எனக்கு கொடுத்தாரு. Your bountiful nature has made them ஸ்தோத்திரிக்கிற praise ஆளை God. சம்பாதிங்க ஐயா. எதை சம்பாதிக்கிறீங்களோ Just இல்லையா, gain people who are able உனக்காக to கர்த்தரை thank God. ஸ்தோத்திரிக்கிற ஆட்களை சம்பாதிச்சியா? Just gain people who are able to thank எப்படி you for இருப்பேன்னு what you கேட்டா, are. நீ கனத்துக்குரியவனா, You would be a நீ man of மகிமைக்குரியவனா, man of glory. கடைசியாக நேரம் ஆயிடுச்சு. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுங்க. Psalms சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். Thou shalt anoint my head with oil before thee. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? உன் தலை மேல நான் சொல்லுவேன், மகிழ்ச்சி மாத்திரம் இல்ல, உன் தலை மேல ஆசீர்வாதம் மாத்திரம் Not இல்ல, only blessings. உன் தலை மேல ஆண்டவர் ஒரு எண்ணெய் ஆயில ஊற்றணும். God has got to pour an oil on இந்த your ஆயில் head. என்ன சொல்லுகிறது கேட்டால், What about the வேதம் oil? சொல்லுகிறது, லேவியராகமம் 21:12 சொல்லப்படுகிறது, அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம். The crown of anointing oil. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாமுவேல் சொன்னார், சவுலை பார்த்து, உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். They have anointed you as a leader. ஒரு உயர்வு, An exaltation, a promotion. அபிஷேகம் என்னத்தை குறிஞ்சு கேட்டீங்கன்னா, What about the anointing? ஒரு What is- கனம், ஒரு brings an மகிமை. honor. It brings நம்ம forth the glory. தலையை தேவன் உயர்த்த விரும்புகிறார். God wants to lift our head. வேதம் சொல்லு, நீ வாலாகாமல் நீ தலையாவா, Shall not be a tail, thou நீ shalt be a head. கீழாகாமல் நீ மேலாவா. Thou shalt be high ஒரு enough. சாதாரண ஒரு சவுல An ordinary- கர்த்தர் அபிஷேகம் பண்ணி God anointed him அவனை தலைவனாய் உயர்த்தினார். and made him the leader. ஒரு அடிமையாகி ஆரோனை அபிஷேகம் பண்ணி Aaron, who was a slave, he was கர்த்தர் அவனை ஆசாரியனாய் மாற்றினார். He was made a priest, honorable person. an honorable person. தேவனுடைய அபிஷேகம் உன்னை என்ன மாத்துன்னு The கேட்டீங்கன்னா, anointing of உன்னை God கனத்துக்குரியவனாய் மாற்றுகிறது. makes you a man of honor. தேவனுடைய நாம வேதம் சொல்லுகிறது, அவனை 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 தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்து He was made a little less than மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் அல்லது அபிஷேகம் Glory and பண்ணினீர். honor, you have anointed him. அவனை எல்லா அதிகாரத்தையும் கையில கொடுத்து. You gave him all authority. நம்ம யாரா இருக்கணுமா? What we ought நம்ம to be. வேலைக்காரன் இல்ல, Not நம்ம servants, அடிமையா இல்ல, Not நம்ம வாளா இல்ல, not tail. நம்ம கனத்துக்குரிய பாத்திரங்களா இருக்கணும். We ought to be vessels of நம்முடைய honor. தலையை தேவன் உயர்த்தணும். God has got to lift a head. 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Psalms 3:3. தேவரீர் என் தலையை உயர்த்துவீர், Lord, thou would exalt my என் lift. தலையை உயர்த்துவீர். Lord, thou would lift my தேவனுடைய head. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to வருஷ the name of God. கடைசியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், In the end of the year, நம்முடைய தலைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கார். God has kept a நம்முடைய great தலையை blessing. தாழ்த்த விட மாட்டாரு. He will not allow நம்முடைய தலையை you தொங்க போட விட மாட்டாரு. He will not allow you நம்முடைய to- தலையை அபிஷேகம் பண்ணி anointing இந்த head. தலையை கனத்துக்குரிய ஒரு தலையா The hair of glory. தேவனுடைய நாமத்துக்கு honor. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of நான் God. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், In all fear I tell you. மோசேக்கு வேலைக்காரனாக
யோசுவா இருந்தார். Joshua was a servant to ஒரு Moses. சாதாரண வேலைக்காரன். He was just an ordinary servant. மோசே மலை மேல் இருந்த போது When Moses was on the யோசுவா ஒரு கூடாரத்தை காத்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரனாக இருந்தார். Joseph was a servant looking after the camp. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், One day the Lord said, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருந்து even as I was with எல்லா Moses, I will be with you. ஜனங்களுக்கும் முன்பதாக Before all the நான் people. உன்னை மேன்மைப்படுத்துவேன், I would magnify you. நான் உன்னை கனப்படுத்துவேன். I would honor you. தேவன் யோசுவாவை கனப்படுத்தினார். God honored Joshua. அவன் ஒரு சர்வன்ட், He was a servant. அவன் ஒரு வேலைக்காரன். He was just a servant. பட் அவன்தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி But he was able to தேசத்தை fulfill the promise. பங்கிடுகிற ஒரு தலைவனாக Became a கர்த்தர் leader who was able to give the portion of the நான் land சொல்லுவேன், to all the people. அதை உயர்த்துவதற்கு முன்பதாக Before a promotion comes, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். today கர்த்தர் நாளைக்கு you purge அற்புதங்களை yourself. செய்வார். யாரை கனப்படுத்துவார்? Whom would God honor? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், If one would leave all this and அவன் sanctify himself, கனத்துக்குரிய ஒரு he பாத்திரமாயிரு. would become a channel of honor. என் தலையை சுத்திகரிச்சுக்கிறேன் ஆண்டவரே, Lord, I purge my hand. என் தலையை சுத்திகரிச்சுக்கிறேன் I ஐயா, sanctify my head. எல்லாம் தங்கச்சுக்கிறேன். Ah. என் தலையில மகிழ்ச்சி இறங்கட்டும். Let glory, the glory என் of தலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் let the இறங்கட்டும். gladness and the blessing of the Lord என் come down. தலையிலே கர்த்தருடைய கனம் இறங்கட்டும். Let the honor of God come கர்த்தருடைய down. மகிமை என் தலை மேல இறங்கட்டும். Let the glory of God come எல்லார் upon கண்களை my head. மூடுங்க. Let's close our eyes. என் தலை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலையா இருக்கணும். Let our head be a head of blessing. என் தலை தொங்க போடுற தலையா இருக்க கூடாது. Our head should not என் தலை வெட்கத்தோடு மூடுகிற ஒரு தலையா இருக்க should கூடாது. not be filled with shame. ஆண்டவரே, என் தலையை நான் நிமிர்த்தணும். ஆண்டவரே, Lord, I got to lift my என் head. தலையை நிமிர்த்தணும். Lord, I got to lift என் my head. தலையின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் The இறங்கணும். blessing of God has come to has got to come on தலையின் my மேல head. நித்திய மகிழ்ச்சி இறங்கணும். Eternal joy has got to come on my head. இன்றையோடு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும். Sorrow and sighing has got to என் depart. வாழ்க்கை வீட்டை விட்டு ஓடி போகணும். Everything has got to depart. நெடுகவே சஞ்சலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறேன். So long I've been bearing நெடுகவே sorrow. தவிப்பை சுமந்துகிட்டு இருக்கிறேன். I've been sighing all என் along. வீட்டை விட்டு விலகணும் சுவாமி. So Lord, all this has என் got வீட்டை to, விட்டு விலகணும். it has got to depart from my house. ஆவியானவரே, Spirit of God, என் தலையை குட்டும். Lord, smite my head. தலையை குட்டும். Smite my head. என் தலையை குட்டும். Lord, smite my என்னை head. கடிந்து கொள்ளும். Lord, நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும். let the righteous smite me. உத்தமர்கள் என்னை கடிந்து கொள்ளட்டும். Let the righteous நான் reprove me. கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணவே I மாட்டேன். would never despise them. என் தலையை கொடுக்கிறேன். I would give my என் hand. தலையை கொடுக்கிறேன். I give my hand. இன்னைக்கு சிரம் தாழ்த்தி, Lord, hallelujah. என்னோட சிரம் தாழ்த்தி, Bowing my head. சாஷ்டாங்கமாய் பணிந்து, Lord, coming down before என் thee. தலையை உம்முடைய கைகளிலே I கொடுக்கிறேன். give my head into thy hand. என்னோட தலையை உம்முடைய கையில கொடுக்கிறேன். Lord, I give my hand என்னை head into thy hand. குட்டும். Lord, smite me. என்னை குட்டும். Smite me. என்னை கடிந்து கொள்ளும். Lord, reprove me. தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை கடிந்து கொள்ளுகிறார். Whom God loves, he is able to நீ exalt. கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. When you are reproved, do not be தேவன் confused. உன்னை கடிந்து கொண்டால் சோர்ந்து போகாதே. When God reproves you, do not be இயேசு weary. உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை கடிந்து கொள்ளுகிற காரணம் என்ன தெரியுமா? Why he reproves you? உன்னை கடிந்து கொள்ளுகிற காரணம் You என்ன know தெரியுமா? why he reproves you? உன்னை தள்ளுவதற்கு அல்ல, Not to throw you உன்னை away. வெறுக்கிறனால அல்ல, Not to hate you. உன்னை நேசிக்கிறார். He loves you. இன்னும் உன்னை சேர்த்துக் கொள்ள He விரும்புகிறார். wants to draw you closer. இன்னும் உன்னை சேர்த்துக் கொள்ள He wants விரும்புகிறார். to draw you closer. மகனே, Son, உன்னுடைய பாவங்களை மறைக்காதே. do not hide your sin. மகளே, உன் பாவங்களை மறைக்காதே. Daughter, do not cover your sin. என்னுடைய சமூகத்திலே கொண்டு வா. Bring it in my presence. இயேசு தன்னுடைய தலையை உனக்கு முன்பாக கொண்டு வருகிறார். Our God offered his head for you. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல Even as a lamb that was slain. தரம் தாழ்த்தினவனாய், One who has bowed his head. தலையை தாழ்த்தினவராய், One who has bowed his head for you. அடிக்கப்படுகிற ஆட்டை போல உனக்கு முன்பாக இருக்கிறார். He stands before you as a lamb slain. பீறுகிற சிங்கமாய் உனக்கு முன்பாக வருவதற்கு முன்பதாக, Before he comes as a roaring lion. இன்றைக்கு அடிக்கப்படுகிற ஆடை போல இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். So God is standing before you on this day 30th that you may bring your sin to him. எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? How many of you would say? எத்தனை பேர் சொல்ல How போகிறீர்கள்? many of you would say, ஆண்டவரே, Lord, என்னுடைய அக்கிரமத்தை தலையின் மேல் சுமத்துகிறேன். Lord, I bring my transgression on என்னுடைய thy head. பாவத்தை சுமத்துகிறேன். Lord, I bring my என்னுடைய sin on சாபத்தை சுமத்துகிறேன். you. I bring my curse on என் you. கவலைகளை சுமத்துகிறேன். I bring my sorrow on you. எல்லாத்தையும் உன் பேர்ல வச்சிடுறேன் ஆண்டவரே. Everything I leave it on your head. உப தலை மேல வச்சிடுறேன் ஐயா. How many of you would say so? சுமந்து தீத்திரம் ஐயா. The lamb that is able to bear you. சுமந்து தீத்திரம்.
that he may bear you. இனிமேல் என் இருதயத்தை பாரப்படுத்த மாட்டேன். Lord, I would not burden my heart. இனிமேல் மறைக்க மாட்டேன். I would not hide anything in my heart. இனிமேல் ஒளிக்க மாட்டேன். I would not hide anything. இனிமேல் மூடி வைக்க மாட்டேன். I would not cover anything in my heart. எனக்கு எல்லாவற்றையும் Everything I leave it in thy hands, Lord. I surrender, Lord. I surrender, my Lord. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. கர்த்தருக்கு நேராய் கைகளை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி சொல்லுங்க. Lift your hands and say so. ஓ நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் me and my family, நம்முடைய சபையையும் my church, இந்த வருஷ கடைசியில கொண்டு வருவாராக. that he may bring us to the end of the year. தேவனுடைய மகிழ்ச்சியும், The glory of God, தேவனுடைய the ஆசீர்வாதமும், blessing of God, தேவனுடைய அபிஷேகமும் the anointing of God. நம்முடைய தலையின் மேலும், Let it be on our head. நம்முடைய வீட்டின் மேலும், Let it be on our house. இந்த ஊழியத்தின் மேலும் Even on the ministry. பரிபூர்ணமாய் இறங்கி வருவதற்கு Let it come down and full. என் தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. Let our God have என் compassion. தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. Let our God help us. என் தேவன் அனுக்கிரகம் Let செய்வாராக. our God be compassionate and help என் us. தேவன் அனுக்கிரகம் Let செய்வாராக. our God acknowledge and help us, O Lord. அவரே உதவி செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாப்பும், வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. அவர் நலமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராண நிலைக்கு வரைக்கும் கிருபையினால் இரக்கங்களினால் முடிசு நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கலைக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரைஸ்.